Hello students, நம்ம last class gravitationல வந்து ஒரு 37 sums வந்து complete பண்ணியிருந்திருக்கோம். ஸோ இந்த கிளாஸில் வந்து left over எல்லாமே complete பண்ணிடலாம். See along with 2021, 2022, 2023 அந்த PYQ சேர்த்து last 3 years PYQ எல்லாமே சேர்த்து இந்த செஷன்லேயே நம்ம வந்து complete பண்ணிடுவோம். Fine, so let's move to the next one, which is 38th question. என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a remote sensing satellite of Earth revolves in a circular orbit at a height 0.25 into 10 power 6 meter above the surface of the earth. ஸோ ஒரு சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட் வந்து எர்த்துலேருந்து ஒரு சர்டன் ஹைட் ஹச்லேருந்து அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ரிவால்விங். ஹைட் ஹச் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. வேறு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் எர்த்ஸ் ரேடியஸ் இஸ் 6.38 into 10 power 6 meter and acceleration due to gravity at the surface of the earth, right, small g is equal to 9.8 meter per second square, அதுவும் கொடுத்துட்டாங்க. Then the orbital speed of the satellite is, orbital speed என்னங்கிறது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். லாஸ்ட் செஷனுக்குள்ளே எஸ்கேப் வெலாசிட்டி வச்சு நம்ம நிறைய சம் பார்த்தோம். ஸோ இந்த செஷனில் மெயினாக வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு சம்மும், வேறு வந்து என்ன வரும்னா ஃபைனலாக அந்த எனர்ஜி வச்சு சம்ஸும் வந்து இந்த கிளாஸ் வந்து நம்ம மெயினாக வந்து பார்ப்போம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆர்பிட்டல் ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஹைட் ஹச் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அப்போ ஆர்பிட்டல் ஸ்பீடுக்கு வந்து என்ன ஃபார்மில் வந்து நம்மளுக்கு வந்து தெரியும் அப்படின்னா, v is equal to root of தியரியில் ஸ்ட்ராங்காக தான் தெரிஞ்சிருந்துருக்கணும், gme divided by RE plus Hன்னு வரும். ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் வந்து பண்ணுவோம். ஃபோர்ஸ் பேலன்ஸுக்கு நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் which is directed inwards, ரைட். அதுக்கு வந்து mv² by RE plus ஆருக்கு பதிலாக RE plus H வந்து நம்ம வந்து போட்டுருவோம், which is equal to, அது எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும், கிராவிடேஷனல் புல். கிராவிடேஷனல் புல்லுங்கிறது நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன், gmem divided by RE plus H the whole square வந்திருக்கும். அது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே, இது ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலா என்னங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். இங்கே வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் g வந்து தெரியும், 6.67 into 10 power minus 11. மாஸ் ஆஃப் த எர்த்தை பற்றி இங்கே வந்து எந்த டேட்டாவுமே கொடுக்கல. அப்போ மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து நம்மளுக்கு இங்கே யூஸ் பண்ண முடியாது. எது தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் g 9.8, அந்த இதை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஃபைன், அப்போ இது ஜி கொடுக்காட்டாலும் வழி இல்லை, அதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வரணும். அப்போ இந்த ஈக்குவேஷனில் வந்து நம்ம ஸ்மால் ஜி வர்ற மாதிரி இதை வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். அப்போ ஸ்மால் ஜி வந்து எப்படி வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி அட் த சர்ஃபேஸ் ஆஃப் தி எர்த், ஸ்மால் ஜி இஸ் ஈக்குவல் டு gme டிவைடட் பை RE plus H the whole square அப்படின்னு வந்து இருந்திருக்கணும். ஓகே, RE ஸ்கொயர்னு வந்து வந்துருக்கணும். அப்போ வந்து ஆக்சலரேஷன் அட் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ஹச் வந்து 0, தேர்ஃபோர் gme டிவைடட் பை RE ஸ்கொயர்னு வந்து இருந்திருக்கணும். இப்போ வந்து இந்த gme வந்து நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும், gRE ஸ்கொயர்னு நான் வந்து மேலே உள்ள ஈக்குவேஷன் வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அப்போ மேலே உள்ள ஈக்குவேஷனை gRE ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மால் g. அப்போ ரூட்டுக்குள்ளே வந்து gRE ஸ்கொயர் வந்து வந்துருக்கணும். அந்த RE ஸ்கொயர் வந்து நம்ம வந்து RE காமனாக எடுத்துருவோம், ஐ மீன் ரூட்லேருந்து வெளில எடுத்துருவோம், தேர்ஃபோர் REன்னு வந்துடும் டிவைடட் பை RE plus H. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். மேலே உள்ள ஃபார்முலா தெரிஞ்சிருந்தா ஓகே, அதை வச்சே நம்ம வந்து கீழே வந்து ஸ்மால் ஜிக்கு சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரி இந்த ஃபார்முலா வந்து நம்ம வந்து ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ வந்து நமக்கு வந்து ஃபார்முலா வந்து ஸ்ட்ரைட்டாகவே கிடச்சிருச்சு. இந்த ஃபார்முலாக்குள்ளே நம்ம வந்து மேலே என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணாலே வில் கெட் த ஆன்சர். இந்த மாதிரி கொஷினில் எங்கே வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சால்விங்கில் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்களேன், ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து க்ளோஸ் பையாக இருக்குது, 9.13, 6.67, 7.76. ஸோ ஆப்ஷனில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் சால்வ் பண்ணும்போது கொஞ்சம் நம்ம அப்ராக்சிமேட் பண்ணுறது வந்து தெளிவாக பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ஸ்ட்ரைட் அவே. ஸோ கொடுத்துருக்க டேட்டா உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணோம், சால்வ் பண்ணோம், அப்படியே கவனிச்சிட்டே வாங்க. ஸோ சால்வ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா, ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா 6.38 into 10 power 6. ஓகே, 6400 kilometers, that is going to be 6.38 into 10 power 6 meters. ஓகே, ரூட் ஆஃப் g வந்து எனக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா that is 9.8 divided by radius of the earth and then height. ஸோ அப்போ அது ரெண்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 6.38 அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே ஆட் பண்ணி போட்டுடலாம். ஸோ you'll have 6.8 plus 5 is going to be 13, 1 வந்து போயிடும். ஸோ 6.63 into 10 power 6ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே, சரி தானே. இப்போ இது ரெண்டையுமே நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா சால்வ் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்பில் கொஞ்சம் 6.38 into 10 power 6 டிவைடட் பை இதில் வந்து நம்மளுக்கு வந்து 10 power 3 வந்து காமனாக வெளில வந்துருச்சு, ஐ மீன் ரூட்லேருந்து வெளில வந்துருச்சு, 10 power 6 10 power 3ன்னு. அப்போ உள்ளதை நம்ம சால்வ் பண்ணும்போது இது வந்து எப்படி அப்ராக்சிமேட் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் 9.8 வந்து 10ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிட வேண்டியது, அப்போ தான் நம்ம ரூட்டுக்குள்ள வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து 6.63 வந்து நம்ம வந்து 6.6ன்னு அப்ராக்சிமேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இது வந்து 100 divided by 66ன்னு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு டிவைட் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ 100 divided by 66ன்னு போட்டோம்னா எனக்கு எதுக்கு பக்கத்தில் ஆன்சர் வரும் அப்படின்னா you'll have 166, ரைட். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து அது 1ல் தான் போகுது. அப்போ 66ல் வந்து போயிடுச்சு அப்படின்னா you'll have 4 34, ரைட். அப்போ 34 வரும் 0, அப்போ 1.8
அப்போ 340 வந்து எதில் போகுது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்தது வந்து கெஸ் பண்ணணும். 5 டேபிளில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 6 5 30, 330, 330. ஓகே, ஸோ 330ங்கிறது வந்து நம்மளுக்கு எது பக்கத்தில் இருக்குது அப்படின்னா 340 பக்கத்தில் இருக்குது. ஸோ ஆப்வியஸாக 1.5 தான் நம்மளுக்கு வந்து க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன் வந்து வரப்போகுது. ஸோ 1.5, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 330. சரி தானே? ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து எது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரூட்டுக்குள்ளே வந்து எனக்கு வந்து எது இருக்குது அப்படின்னா 1.5 வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் வந்து கெஸ் பண்ணியாச்சு. இப்போ ரூட்டுக்குள்ளே 1.5 இருக்குது அப்படிங்கிறத நான் கெஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து இதை வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லையும் போடலாம், இல்லை அப்படின்னா நம்ம ரேண்டமாக கெஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். லாங் டிவிஷன் மெத்தட்னா நான் வந்து 10th படிச்சிருந்த 7th 8th நம்ம படிச்சிருந்த ஞாபகம் இருக்கணும். ஒருவேளை இல்லாட்டாலும் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனை கிடையாது. ரூட் 1.5 அது வந்து எதுக்கு பக்கத்தில் வருது அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு 3 ரூட்ஸ் வந்து ஏற்கனவே படித்து வச்சுருந்துருப்போம். ஒன்று இஸ் ரூட் 2, ரூட் 3, ரூட் 5. இந்த இது நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஒன்று இஸ் லைக் 1.5, ரூட் 2க்கு வந்து எனக்கு வந்து 1.414 வந்து வரப்போகுது. ரூட் 3க்கு வந்து 1.732 அண்ட் தென் ரூட் 5க்கு வந்து 2.236. நம்ம பழைய சம்ஸில் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து போட்டுருந்துருப்போம். இந்த 3 ரூட் மட்டும் மெமரைஸ் பண்ணி வச்சுருக்கணும்னு நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா சம்மில் வந்து லாங் டிவிஷன் மெத்தட்லாம் போட்டு நம்ம கண்டுபிடிக்கிறத விட இது கெஸ்ட்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ கெஸ்ட்டில் எப்படின்னா ரூட் 1.5 ரூட் 2க்கு வந்து 1.4 வந்து வந்திருக்குன்னு. அப்போ 1.4ஓட கம்மியான உள்ள ஒரு வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து வரணும். ஸோ எய்தர் இட் கேன் பி 1.2 இல்லைனா 1.3 வந்துருக்கலாம். ரெண்டே எடுத்து நம்ம ஜஸ்ட் ஸ்ட்ரைட்டாக மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிடும். ஸோ அப்போ 1.3 × 1.3 ஃபஸ்ட்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ட்ரை பண்ணும்போது எனக்கு வந்து 939, ஸோ 13, ஸோ தட்ஸ் கோயிங் பி 9, 1.69 வந்து வருது. சரி, கொஞ்சம் அதிகமாக வருது. அப்போ அதோட கம்மியாகணும் அப்படின்னா அடுத்தது ஒரு டெசிமல் வந்து குறைச்சிக்கலாம். அப்போ 1.2 × 1.2 வந்து நம்ம வந்து கெஸ் பண்ணுறோம். ஸோ கெஸ் பண்ணும்போது 24, 12, ரைட், 4, 1.44 நம்மளுக்கு வந்து வருது. ஸோ அப்போ வந்து 1.2 வந்து நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக எடுத்துக்கிட்டால் தான் 1.5க்கு வந்து பக்கத்தில் வரும். ஸோ அப்போ ரூட் 1.5 வந்து எதுக்கு வந்து வருது அப்படின்னா 1.2க்கு வந்து பக்கத்தில் வந்து வரப்போகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா 1.2 ரூட்டுக்குள்ளே இருக்கிறது 1.2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. லாங் டிவிஷன் மெத்தட் போட்டாலும் தப்பு இல்லை. லாங் டிவிஷன் மெத்தடுக்கு வந்து அதே மாதிரி ஸோ பேராக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ டிவைஸரை ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோஷன்ட் வந்து போடுவோம். அப்புறம் டிவைஸரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். டிவைஸரை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு பக்கத்தில் இந்த நம்பர்னு சூஸ் பண்ணுவோம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தால் போடலாம். ஆனால் போடுறது அளவுக்குலாம் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கா. ஜஸ்ட் க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்ராக்சிமேட் தான் பண்ணிட்டு வரோம். க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். அதை வச்சே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ 1.2 அப்படிங்கிறத நான் வந்து இப்போ டிட்டர்மைன் பண்ணியாச்சு. கண்டிப்பாக எல்லா டைம் ஒர்க் அவுட் ஆகும், அதெல்லாம் பயப்பட தேவையில்லை. லாங் டிவிஷன் மெத்தட் இதோட என்ன கன்ஃபியூசிங் தான். இது கூட நீங்கள் வந்து க்ளோசஸ்ட் வேல்யூ வச்சு நம்ம ஈஸியாக வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஒரு அப்ராக்சிமேட் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும், சால்வ் பண்ணிடலாம். ஸோ இங்கே நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 1.2 6.38 மல்டிப்ளை பண்ணிட்டா வில் கெட் த ஆன்சர். சரி தானே? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நான் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 1.2 அதான் ரூட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து எதால் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 6.38 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ மல்டிப்ளை பண்ணுறோன்னா இட் இஸ் 16, 1, 7, 12, 6, 3, 8 ஆட் பண்ணுறோன்னா 6, 5, 6, 7. ஸோ இது வந்து எதுக்கு வந்து அப்ராக்சிமேட்டாக வரும்னா 7.65க்கு வந்து வந்திருக்க போகுது. ஸோ 7.65 ஆன்சர் வந்து வந்துருச்சு. ஸோ 7.65 × 10⁻³ வந்து வந்துருக்கணும். கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி மீட்டர்/செகண்ட். கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா km/s வந்து கேட்டிருக்காங்க. அப்போ 10⁻³ வந்து எனக்கு வந்து என்னவா மாறிடும் அப்படின்னா கிலோமீட்டர்னு மாறிட போகுது. The answer is going to be 7.76 km/s. இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த மாதிரி சம்மில் வந்து பிரச்சனை என்னென்னா சால்விங் தான் கொஞ்சம் லென்த்தியராக வந்து போகும். ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா கொடுத்தோம்னா ஃபார்முலாக்குள்ளே சப்ஸ்டியூட் பண்ண வந்துடணும். இந்த சால்விங்கில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்ராக்சிமேஷன் வந்து ரொம்ப பண்ணிடக்கூடாது. ஆவரேஜாக கொஞ்சம் க்ளோஸ் பை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி ரூட் 1.5 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து லாங் டிவிஷன்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், அது கொஞ்சம் டிடிஎஸாக இருக்கும். ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் வருது. ஒன்று 1.2ல் வரும், இல்லை 1.3ல் வரும். 1.4ஓட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அந்த வேல்யூவை நம்ம கெஸ் பண்ணி நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணுறோன்னா வில் கெட் த ஆன்சர், ரைட்? ஏன்னா வந்து ரூட் 1 வந்து 1, ரூட் 2 வந்து 1.4. அப்போ இது ரெண்டுக்கு நடுவில் வேல்யூ வந்து 2 3 இருக்குது. 1.1 வராது, அது ஓகே. 1.2 1.3க்குள்ளே ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ நம்ம வந்து ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று சூஸ் பண்ண வேண்டியதான். சூஸ் பண்ணி போட்டோம்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, இது வந்து ஃபுல்லாக கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணி பார்த்தே க்ளோசஸ்ட் அப்ராக்சிமேஷன் வச்சு ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஒரு சில சிச்சுவேஷன் லாங் டிவிஷன் மெத்தட் தேவை அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் மோர் தென் இனஃப். ஓகே, இந்த மாதிரி போட தெரிஞ்சாலே இட் இஸ் சஃபிஷியன்ட். ஃபைன், அடுத்த சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A satellite S is moving in an elliptical orbit around the earth.
அப்போ வந்து நம்ம வந்து ஜென்ரலாக படித்தது வந்து சர்க்குலர் ஆர்பிட்டுக்கு மட்டும் தான் படிச்சிருக்கோம். இது ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ணது. ஓகே, லாஜிக் வச்சு இது நம்ம வந்து போட்டுடலாம். இங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சேட்டலைட் எஸ்ஸோட பாத் வந்து அரௌண்ட் த எர்த் வந்து எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னா எலிப்டிக்கல் பாத்தில் வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எர்த் வந்து சன்னை சுற்றி ரிவால்வ் பண்ணும் போது இருக்க மாதிரி. த மாஸ் ஆஃப் த சேட்டலைட் இஸ் வெரி ஸ்மால் கம்பேர்ட் டு த மாஸ் ஆஃப் த எர்த். அப்போ சேட்டலைட்டோட மாஸ் வந்து ரொம்ப கம்மி when compared to the mass of the earth. ஆமாம், தென் அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இருக்கும்போது கீழே எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது நான் வந்து மேட்ச் பண்ணோம். த லீனியர் மொமெண்டம் ஆஃப் எஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட். சி, இது பார்க்கும்போது தப்புன்னு தெரியுது. ஏன்னா நம்மளுக்கு வந்து கெப்லர் செகண்டில் வந்து என்ன சொல்லியிருந்தோம் பார்த்துருந்தோம் அப்படின்னா லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் தான் கன்சர்வ் ஆகிருக்கும், லீனியர் மொமெண்டமோட மேக்னிடியூட் வந்து கன்சர்வ் ஆகிருக்காது. அதாவது என்னென்னா நம்மளுக்கு வந்து எம்பிஆர் ஆரால் மல்டிப்ளை பண்ணால் தான் கன்சர்வ் ஆகிருக்கணும். அதான் அதோட லாஜிக்கே. ஸோ எர்த்துக்கு வந்து பக்கத்தில் இருக்கும்போது என்னோட வெலாசிட்டி வந்து எப்போவுமே அதிகமாக இருக்கும். ஸோ சன்னுக்கு பக்கத்தில் இருக்கும்போது எர்த்தோட வெலாசிட்டி, அதே இது வந்து சன்னு ஃபர்தராகவே வந்து இருக்கும்போது எனக்கு எர்த்தோட வெலாசிட்டி வந்து கம்மியாயிரும். ஓகே, ஸோ அப்போ பக்கத்தில் இருக்கும்போது அதிகமாக இருக்கும், தூரத்தில் இருக்கும்போது வந்து எனக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் வெறும் எம்பியை மட்டும் கன்சிடர் பண்ணுறோன்னா மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் கான்ஸ்டன்ட், தேர்ஃபோர் மேக்னிடியூட் ஆஃப் லீனியர் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அதோட லாஜிக். அப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து எஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் இன் மேக்னிடியூட் கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் த கேஸ். அடுத்து வந்து the acceleration of S is always directed towards the center of the earth. ஆமாம், இது வந்து கரெக்டு. நம்ம வந்து சன்னையும் எர்த்தையும் நம்ம வந்து ஸ்டடி பண்ணும்போது நம்ம வந்து என்ன படிச்சிருந்தோம் அப்படின்னா சன் வந்து இருக்குது. அப்போ வந்து எர்த் வந்து நம்மளுக்கு வந்து சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு வந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்க போகிற ஒரே ஒரு அட்ராக்ஷன் வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கிராவிடேஷனல் புல் தான் இருக்க போகுது. அப்போ அந்த கிராவிடேஷனல் புல் வந்து எனக்கு எப்படி இருக்கும், ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று இழுக்க போகுது. அப்போ இழுக்கும்போது எனக்கு வந்து இட் வில் பி டேரக்டட் டுவர்ட்ஸ் த சன். அதே தான் இங்கேயும் அந்த சேட்டலைட்டோடது இட் வில் பி டேரக்டட் டுவர்ட்ஸ் த எர்த். அப்போ கரெக்டாக செகண்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். அது வந்து எலிப்டிக்கல் பாத்தில் போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஸோ சன்னோட சைஸ் வந்து ரொம்ப பெருசு, எர்த்தோட சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து குட்டி. அப்படி இருந்ததுனால இங்கே வந்து சன் அண்ட் தென் இங்கே வந்து சேட்டலைட் அண்ட் தென் எர்த்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறனாலும் அதே லாஜிக் தான் வரும். ஸோ சன்னோட சைஸ் வந்து பெருசு, ரெண்டுலேயுமே சேம் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இது சன் எர்த்து மேலே எவ்வளோ பிடிச்சி இழுத்துச்சோ சேம் அமௌண்ட்டில் சன்னு வந்து இட் வில் கெட் அட்ராக்டட். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இது வந்து நம்மளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அந்த கர்வ் வந்து மேக் பண்ண முடியும், இன்னொன்று வந்து ஸ்லோவாக வந்து மேக் பண்ண முடியும். அப்போ அது பார்க்கும்போது எக்ஸாக்டாக எலிப்டிக்கல் சர்க்கிள் மாதிரி கிடைக்காம நம்மளுக்கு வந்து எலிப்டிக்கல் பாத் வந்து கிடச்சிருந்துருக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம தியரியில் பார்த்துருந்தோம். சேம் திங் ஹியர், இங்கேயும் அதே மாதிரி தான். அப்போ வந்து இங்கே வந்து நம்மளுக்கு என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஆக்சலரேஷன் எங்கே இருக்குது, இட் வில் ஆல்வேஸ் பி டேரக்டட் டுவர்ட்ஸ் த சன். அப்போ இந்த சிச்சுவேஷனில் த சேட்டலைட் எஸ் இஸ் ஆல்வேஸ் டேரக்டட் டுவர்ட்ஸ் த சென்டர் ஆஃப் த எர்த் அப்படிங்கிறது தான் ஆன்சர். புரிஞ்சுருந்துருக்கணும். ஸோ 3, 4 ஏன் தப்பு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அப்படின்னா புரிஞ்சிடும். அடுத்த தேர்ட் சம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படி தேர்ட் ஆப்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா the angular momentum of S is about the center of the earth changes in direction but its magnitude remains constant. See, angular momentum அப்படிங்கும்போது MVR, நம்ம VR cross F வந்து போடுறோம் அப்படின்னா ஆர் கிராஸ் பி போகிறோன்னா ஆங்குலர் மொமெண்டம் வந்து ஒரே டேரெக்ஷனில் தான் இருக்கணும். ஆங்குலர் மொமெண்டம் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் டார்க் வந்து இருக்கணும். ஸோ எக்ஸ்டர்னல் டார்க் எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஜஸ்ட் இன்டர்னல் ஃபோர்ஸஸ்னால மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் மூவ் இன் தட் எலிப்டிக்கல் பாத். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் தானே டார்க் வந்து டார்க் இருக்க போகுது. டார்க் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். ஆங்குலர் மொமெண்டம் இஸ் கன்சர்வ். அதனால தான் எனக்கு கெப்லர் செகண்ட்லாவே வந்துச்சு. அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஆங்குலர் மொமெண்டம் வந்து சேஞ்சஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் நாட் த கேஸ், அதுவும் வந்து தப்பு. அப்போ வந்து ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஃபைனல் வந்து த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி, சி மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படிங்கிறது டோட்டல் எனர்ஜி, பொட்டன்ஷியல் ப்ளஸ் கைனடிக். த டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ஆஃப் எஸ் வேரிஸ் பீரியாடிக்கலி வித் டைம். சி, இங்கே வந்து டோட்டல் எனர்ஜி வந்து சேஞ்சே ஆகக்கூடாது. டோட்டல் எனர்ஜி ஹேஸ் டு பி கன்சர்வ்டு. ஏன்னா எர்த் வந்து அந்த சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி வந்துகிட்டு இருக்கும்போது டோட்டல் எனர்ஜிங்கிறது என்னது, கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் தான். அப்போ இது ரெண்டோட இதுவுமே சேமாக தான் இருந்திருக்க போகுது. இப்போ எர்த்து பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சேட்டலைட் எர்த்துக்கு பக்கத்தில் இருக்கும்போது ஒரு வெலாசிட்டி வந்து ஜாஸ்தியாக இருந்திருக்கும், பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து எனக்கு என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்கும். அதே இது வந்து எர்த்தை விட்டு அந்த ஃபர்தராகவே வந்து எலிப்டிக்கல் பாத்தில் வந்து அந்த சேட்டலைட் வந்து மூவ் ஆகும்போது எர்த்தை விட்டு தள்ளி போகும்போது எனக்கு வந்து என்ன இருந்திருக்கும், நம்ம பாலை கீழேருந்து மேலே தூக்கி போடுற மாதிரி தான். அப்போ தள்ளி போகும்போது என்னோட கைனடிக் எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். இன்டர்ன் அது ஃபுல்லாக பொட்டன்ஷியல் எனர்ஜியாக ஸ்டோர் ஆகிடும். ஏன்னா அந்த எலிப்ஸில் போயிட்டு திருப்பி ரிட்டர்ன் வரும்போது அந்த கைனடிக்கெல்லாம் திருப்பி பொட்டன்ஷியலாக மாறிடும். எப்போ வந்து டோட்டல் எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா அந்த எனர்ஜி வேறு ஃபார்முக்கு வேறு ஏதாச்சும் போயிட்டா ரிலீஸ் ஆனால் தான் டோட்டல் எனர்ஜி வந்து லாஸ் ஆக போகுது. நம்மளுக்கு வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வந்து தெரியும், ஒரு ஃபார்ம்லேருந்து இன்னொரு ஃபார்முக்கு தான் கன்வெர்ட் ஆக போகுது. அப்போ டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்சர்வ் அப்படின்னு கொடுத்துருந்தா கரெக்டு. இட் வேரிஸ் பீரியாடிக்கலி வித் டைம்னு கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் ஆப்ஷன் 4 இஸ் ஆல்சோ ராங். நம்மளுக்கு வந்து இப்போ புரிஞ்சுருந்துருக்கணும் ஏன் ஆப்ஷன் 2 தான் ஆன்சருங்கிறது. இந்த சம்மில் எந்த டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது இப்போ நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். A geostationary satellite is orbiting the earth at a height 5 or above the surface of the earth. அப்போ ஒரு சேட்டலைட் ஜியோஸ்டேஷனரி சேட்டலைட் அப்படிங்கும்போது டைம் பீரியட் வந்து 24 ஹவர்ஸ்னு தெரிஞ்சிருந்துருக்கணும். வேறு
r being the radius of the earth, the time period of another satellite in hours at a height of 2r from the surface of the earth is. ஸோ ஒரு இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா 5r வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இன்னொரு வந்து 2r இருந்துச்சு அப்படின்னா அதோட டைம் பீரியட் என்னங்கிறது வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இது ஸ்ட்ரைட்டாகவே கெப்லர்ஸ் லா யூஸ் பண்ணாலே எனக்கு வந்து ஆன்சர் வந்து வந்துடும். கிவன் டேட்டா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்து வந்து கெப்லர்ஸ் தேர்ட் லாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும், 24 the whole square. Okay, so t square la t க்கு வந்து geostationary satellite வந்து 24 the whole square, that is equal to r cube. r ங்கிறது சென்டர் ஆஃப் த எர்த்ல இருந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ சென்டர் ஆஃப் த எர்த்ங்கிறது 5r plus r வந்து வந்திருக்க போகுது. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 6r. புரியணும், இதெல்லாம் போட்டால் தானே 6r the whole cube வந்து வந்துருக்கணும். இப்போ வந்து another satelliteோட டைம் பீரியட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அந்த சேட்டலைட்டோட டைம் பீரியட் வந்து எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா t ஸ்கொயர் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அது வந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னா 2r. அப்போ சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்லேருந்து 2r அப்படின்னா ரேடியஸ் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா 3r. ரைட், ஒரு r எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க வேண்டியதான், 3r the whole cube. அப்போ இதில் எது கேன்சல் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா r it gets cancelled. அதே மாதிரி 6ம் 3ம் வந்து it will get cancelled. எனக்கு வந்து மேலே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு 2 மட்டும்தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ தட் இஸ் கோயிங் டு பி 2 cube. சரி, இப்போ t ஸ்கொயர் வந்து நம்ம ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணினா வில் கெட் த ஆன்சர். ரைட், அப்போ t ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 into 24 டிவைடட் பை போன தடவை போட்ட மாதிரியே வந்து நிற்கும்னு நினைக்கிறேன். டிவைடட் பை 2 into 2 into 2. ஓகே, லாஸ்ட் கிளாஸ் போட்டோம்ல அதே பேட்டர்ன்லேயே தான் இருக்குது. சரி, அப்போ இதை சால்வ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன எழுதணும் அப்படின்னா 12 இன்னொன்று வந்து எனக்கு வந்து என்ன வாங்கியிருந்துருக்கணும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி 6. அப்போ இது வந்து எப்படி எழுதலாம், 6 into 2 into 6. அப்போ ஒரு 6 வந்து வெளில வந்து வச்சுக்கோங்களேன், t ஸ்கொயர் தானே லாஸ்ட் டைம் போட்டால் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. t is equal to 6√2. ஓகே, சரி தானே. த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் ஆப்ஷன் 3. இந்த இதில் டவுட் இருக்கக்கூடாது. அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்னென்னா, இஃப் VE is escape velocity and V0 is orbital velocity of a satellite for orbit close to the earth surface. See, close to the earth surface அப்படின்னா h வந்து என்னென்னா it is equal to 0. then these are related by, so V0க்கும் VEக்கும் ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கும் எஸ்கேப் வெலாசிட்டிக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது, ஹைட் h வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளோஸ் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ h is going to be 0. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது ரெண்டும் எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு வந்து let's make it this way. எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா ரூட் ஆஃப், இது தெரிஞ்சுருக்கணும், 2gm மாஸ் ஆஃப் த எர்த் வந்து கேபிட்டல் எம்னு வச்சுக்கோங்க, டிவைடட் பை me டிவைடட் பை reன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா ரூட் ஆஃப் g மாஸ் ஆஃப் த எர்த் வந்து வந்துருக்க போது டிவைடட் பை re ப்ளஸ் ஹச்னு வந்து வந்துருக்கணும். ஆனால் இந்த சிச்சுவேஷனில் எனக்கு வந்து திஸ் இஸ் க்ளோஸ் டு த எர்த். அப்போ வந்து எனக்கு வந்து எதுனா தட் இஸ் கோயிங் டு பி re. சரி, இப்போ விக்கும் V0க்கும் தான் ரிலேஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ எது காமனாக சேமாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ GME RE தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்ட். அப்போ வந்து VE is equal to √2 V0 தான் எனக்கு வந்து வந்துருக்கணும். ரைட், ஸோ VE is equal to √2 V0, தட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 4. ஃபைன், ஸ்ட்ரைட்டாகவே போட்டாலே ரிலேட் பண்ணாலே ஆன்சர் வந்து வந்துடும். புரியணும், அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா த ரேடியை ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட்ஸ். ரேடியஸை ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க, ஹைட்டெல்லாம் கொடுக்கல, சர்ஃபேஸ் ஆஃப் த ஹைட்டுன்னு. த ரேடியை ஆஃப் சர்க்குலர் ஆர்பிட்ஸ் ஆஃப் 2 satellites A and B of the earth. A and B, satellite A, satellite B of the earth are respectively are 4r and r respectively. சரி தானே, ரேடியஸை ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துட்டாங்க. இஃப் த ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் A is 3v, ஏங்கிற சேட்டலைட்டோட ஸ்பீடு வந்து எனக்கு வந்து 3v அப்படின்னா தென் த ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட் B. ஸோ அந்த ரிலேஷன் என்னங்கிறத நம்மளுக்கு வந்து ரிலேஷனில் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, அப்போ வந்து ஸ்பீட் ஆஃப் த சேட்டலைட்டுங்கிறது வந்து இங்கே வந்து என்னென்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி தான் எனக்கு என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து ஃபார்முலே வந்து எனக்கு என்னவாக இருந்துருக்குன்னா ரூட் ஆஃப் GME டிவைடட் பை RE ப்ளஸ் ஹெச்னு வந்து வந்திருக்கணும். இங்கே வந்து ஸ்ட்ரைட்டாகவே சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்துலேருந்து வந்தால் கொடுத்துருந்தா மட்டும்தான் அந்த ஹெச்சோட ஒரு ஆர் வந்து சேர்க்கணும். இங்கே வந்து சம் ஆர் வந்து கொடுத்துட்டாங்க. அந்த ரேடியஸ் வந்து ரிலேஷன் வந்து என்னென்னா இட் இஸ் 4r and then r. ஓகே, இங்கே வந்து ஹெச் வந்து ஆட் பண்ணக்கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்லாம் ஆட் பண்ணக்கூடாது. அவங்க வந்து ரேடியை ஆஃப் த சர்க்குலர் இதே நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. அதான RE ப்ளஸ் ஹெச் வந்து போடுவோம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே 4rன்னு இங்கே வந்து நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். இதில் டவுட் இருக்கக்கூடாது, புரியணும். இது வந்து ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட் A. அப்போ ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் த சேட்டலைட் B அப்படிங்கிறத என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இஃப் த ஸ்பீட் ஆஃப் A is 3v அப்படின்னா which is equal to 3v. ஓகே, தென் த ஸ்பீட் ஆஃப் பியோடது என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அப்போ பியோடது வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா அதே மாதிரி தான் ரூட் ஆஃப் GME டிவைடட் பை இங்கே ஹச் போடக்கூடாது, ஸ்ட்ரைட்டாகவே ஆர்ன்னு வந்து போட்டுற வேண்டியதான். ஸோ VB என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ இங்கே எது சேமாக இருக்கோ எவ்ரிதிங் வில் கெட் கேன்சல். GME இது வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ ஐ வில் பி லெஃப்ட் வித் ரூட் 1/4. அப்போ ரூட் 1/4 வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னா 2. ரைட், அப்போ வந்து
ஸோ அப்படியே திருப்பி அதே மாதிரி எழுதிட வேண்டி தான். எழுதணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வில் ஹேவ் 1/2 which is equal to 3v divided by vbன்னு வந்துருக்கணும். இப்போ நம்மளுக்கு வந்து vb தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும். therefore vb is equal to 6, ரைட்? அப்போ vb வந்து எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா that is going to be 6v. ஃபைன், இந்த சம்மு புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, a satellite of mass m is orbiting the earth of radius capital R at a height h from its surface. Okay, so அதே மாதிரி தான் mass m. ஃபைன், the total energy of the satellite in terms of g naught. see இதுலேருந்து அப்படியே எனர்ஜி பேஸ் பண்ண சம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ டோட்டல் எனர்ஜி ஆஃப் த சேட்டலைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் g naught. g naught அது ரிலேட் பண்ணுற மாதிரி இதில் எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். g naughtங்கிறது the value of acceleration due to gravity at the surface. ஓகே, ஸ்மால் ஜின்னு போடலாம், இல்லைனா g naughtனு கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து g naughtனு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு சேட்டலைட்டோட டோட்டல் எனர்ஜி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். ஓகே, அது வந்து நம்மளுக்கு வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு நெகட்டிவ் ஹாஃப் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபைன், இதெல்லாம் பொட்டன்ஷியல் வந்து நெகட்டிவாக இருக்கணும். இது வந்து -1/2 நம்ம முன்னாடி போகிற மாதிரி இருக்கணும். கைனடிக் எனர்ஜினா வெறும் ஹாஃப் வந்து வரும். இதெல்லாம் வந்து நம்ம தியரியில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியணும். ஸோ தியரியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ எனக்கு என்ன வந்துருக்கணும் அப்படின்னா -12 GMEM divided by RE plus H. ஃபைன், இதே பொட்டன்ஷியல்னா வெறும் மைனஸ் மட்டும் வந்துருக்கணும். கைனடிக் எனர்ஜினா தட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். அப்போ +12 எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ இந்த டோட்டல் எனர்ஜி வந்து கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து -12 வந்து கிடச்சிருந்துருக்கும். இதெல்லாம் புரியணும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்கிறது வந்து இந்த g naught மட்டும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். ரைட், அப்போ g naught வந்து நான் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து நியூமரேட்டரில் ஒரு RE2 டினாமினேட்டரில் ஒரு RE2 இருந்துருக்கணும் மல்டிப்ளை பண்ணும்போது. அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து GME இந்த RE2 GME டிவைடட் பை RE2 தான் நம்ம வந்து என்னென்னா ஸ்மால் ஜின்னு அதனால் ரீப்ளேஸ் பண்ண முடியும். அப்போ நான் உள்ள ஸ்மால் ஜின்னு ரீப்ளேஸ் பண்ணுறேன் அப்படின்னா -12 அப்புறம் வந்து ஸ்மால் g இன்ட்டு m மேலே வந்து ஒரு R2 வந்து இருக்கணும், RE2. அப்போ கீழே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா RE + Hன்னு வந்து வந்துருக்கணும். ஸோ இது எதை மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட வேண்டியதான். பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ -12 வந்து இருக்கிற மாதிரி இது மட்டும்தான் இருக்குது. therefore then option 2 is my answer, ரைட்? அப்படியே மேட்ச் பண்ணிடலாம். GMGRE2. ஓகே, ரைட். therefore option 2 is the answer. இந்த சம்லாம் புரியணும். ஸ்ட்ரைட்டாகவே ஃபார்முலா இருந்தாலே எடுத்து உள்ளே போட்ட ஆன்சர் வந்துடும். அடுத்தது போவோம். நெக்ஸ்ட் சம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான சம்மு. எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். The additional kinetic energy to be provided to a satellite of mass m revolving around a planet of mass capital M. Okay, planetoட mass வந்து capital M as usual, small m ங்கிறது mass of the satellite, to transfer it from a circular orbit of radius r1 to a radius r2. அப்போ வந்து ஒரு சின்ன ரேடியஸ்லேருந்து நான் பெரிய ரேடியஸ் வந்து மேலே வந்து தள்ளணும் அப்படின்னா நான் வந்து எவ்வளோ கைனடிக் எனர்ஜி வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன் அது வந்து கீழேருந்து மேலே போயிருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஜென்ரலாக இதுக்கு முன்னாடி போட்ட சம்லாம் ஒரு பாலை மேலே தூக்கி போட்டு வந்திருப்போம். தூக்கி போடும்போது எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கொடுத்துருந்தா எவ்வளோ ஹைட் போயிருக்கும் அப்படிங்கும்போது எல்லாத்துலேயுமே நான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நான் வந்து கன்சிடர் பண்ணேன். எதனால் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பால் வந்து இட் இஸ் அட் ரெஸ்ட். ஓகே, ஸோ கீழே ரெஸ்ட்டில் இருந்துச்சு, மேலே ஹையஸ்ட் பாயிண்ட் போகும்போது அங்கேயும் ரெஸ்ட்டில் தான் இருக்க போகுது. அப்போ வந்து எனக்கு என்ன ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் பண்ணும்போது எனக்கு வந்து இன் பிட்வீனில் எனக்கு வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து தேவைப்பட்டிருந்திருக்கும் அப்படிங்கிறது வந்து கைனடிக் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த சம் தான் புரிச்சோன்னா அது தெரிஞ்சால் இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறது புரியணும். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து என்ன வந்து அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒரு ஆர்பிட்டில் அது வந்து ஸ்பின் ஆகிட்டு இருக்கு. அந்த சேட்டலைட்டில் ஏற்கனவே கைனடிக் எனர்ஜி இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியும் இருக்குது. நம்ம லாஸ்ட் கேஸில் எல்லாத்துலேயுமே இனிஷியலாக வந்து கைனடிக் எனர்ஜி இல்லை, ஃபைனலாக அதுக்கு வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கிடையாது. அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம். இப்போ வந்து இனிஷியலாக அதுக்கு மேலே ஒரு கைனடிக் எனர்ஜி வந்து இருக்குது. அந்த ஆர்பிட்டில் ஸ்பின் ஆகிட்டு இருக்க போகிற அந்த சேட்டலைட் வந்து அந்த ஆர்பிட்லேருந்து வெளியில் போகணும், பெரிய ஒரு ஆர்பிட்டுக்கு வந்து போகணும். அப்போ பெரிய ஒரு ஆர்பிட்டுக்கு வந்து போகணும் அப்படி ஆப்வியஸாக நமக்கு வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி கொடுத்துருந்தா மட்டும்தான் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்பிட்லேருந்து அடுத்த ஆர்பிட்டுக்கு வந்து வெளியில் வந்து வேறு ஒரு ஆர்பிட்டுக்கு அரிய ரேடியஸ்க்கு வந்து போக போகுது. அப்போ வந்து எனக்கு வந்து என்னன்னா சம் எனர்ஜி கொடுத்துருக்கேன், பெரிய வேறு ஆர்பிட்டுக்கு வந்து போய் வந்து அது என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பின் ஆகுது. இட் இஸ் மூவிங் அகெயின்ஸ்ட் த பொட்டன்ஷியல். கிராவிட்டி வந்து உள்ளே பிடிச்சிருந்தாலும் அதுக்கு அகெயின்ஸ்டாக மூவ் ஆகுது. மேலே போகும்போது கொஞ்சம் வெலாசிட்டி அதுக்கு தகுந்த மாதிரி குறைஞ்சிருந்திருக்கும், வேறு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆகி புது வெலாசிட்டியில் அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா இட் இஸ் ஸ்பின்னிங். அப்போ எனக்கு எவ்வளோ எனர்ஜி வந்து கொடுத்துருந்தா அது வந்து உள்ளே இருந்து வெளியில் போகும் அப்படின்னா உள்ளே இருக்கும்போது இட் வாஸ் நாட் அட் ரெஸ்ட். அது வந்து ஒரு சர்டன் கைனடிக் எனர்ஜியில் இருந்துச்சு. வெளியில் போகும்போது வேறு ஒரு கைனடிக் எனர்ஜியில் போகும்போது வேறு ஒரு பொட்டன்ஷியல் போக போகுது. அப்போ இங்கே வந்து நான் எதை வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஐ ஹேவ் டு கன்சிடர் டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜிங்கிறது கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல். ஃபஸ்ட்டு இன்னர் ஆர்பிட்டில் இருக்கும்போது எவ்வளோ கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, வெளியில் இருக்கும்போது எவ்வளோ கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் இருந்துச்சு, ரெண்டையும் நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு எவ்வளோ மிஸ்ஸிங் எனர்ஜி வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். அந்த மிஸ்ஸிங் எனர்ஜி தான் நான் வந்து கொடுத்துருந்துருக்கணும் அப்படிங்கிறத இங்கே வந்து லாஜிக். ஓகே, இங்கே வந்து நான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சு சால்வ் பண்ணிடக்கூடாது. நான் எதை வச்சு சால்வ் பண்ண போகிறேன் அப்படின்னா கைனடிக் டோட்டல் எனர்ஜி வச்சு சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபைனல்லையும் சரி இனிஷியல்லையும் சரி இட் ஹேட் சம்
கைனடிக் எனர்ஜி இன்டு இட். அதில் கைனடிக் எனர்ஜி இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம வந்து டோட்டல் எனர்ஜி இனிஷியல், டோட்டல் எனர்ஜி ஃபைனல் வந்து நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இன்பிட்வீனில் எவ்வளோ எனர்ஜி தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். நம்ம லாஸ்ட்டு போட்ட சம்மில் எல்லாத்துலேயுமே ஸ்டார்டிங்கில் கைனடிக் எனர்ஜி 0. ஓகே, அப்போ நம்ம வந்து கீழேருந்து மேலே தூக்கி போடும்போது வெறும் பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருந்துச்சு. அப்போ நான் ஒரு கைனடிக் எனர்ஜி கொடுத்துருந்தேன். ஃபைனலாக போகும்போது அதில் உள்ள பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும்போது ஃபைனல் பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி 0வாக தான் இருந்திருக்கணும். அப்போ இன்பிட்வீனுக்கு நான் தேவையான கைனடிக் எனர்ஜி என்னங்கிறது கொடுத்தேங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி வச்சே நம்ம போட்டுடலாம். இப்போ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சிச்சுவேஷனுக்கு நான் வந்து டோட்டல் எனர்ஜியை கன்சிடர் பண்ணுவேன். எதனால் அப்படின்னா இனிஷியலாகவும் அதில் ஒரு கைனடிக் எனர்ஜி சர்க்குலர் பாத்தில் மூவ் ஆகும்போது இருந்துச்சு, ஃபைனலாகவும் இருந்துச்சு. தேர்ஃபோர் இன் பிட்வீனில் எவ்வளோ எனர்ஜி நம்ம கொடுத்தோம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஃபைனல் டோட்டல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி பண்ணோம்னா இன் பிட்வீனில் எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறத நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் சொல்கிறது வந்து இதுக்கு தான் புதுசாக தெரியும். இதே ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியரில் வந்து நம்ம வந்து எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து எவ்வளோ எனர்ஜியில் ஃபோட்டான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம வந்து ஃபைனல் பொட்டன்ஷியல் ஃபைனல் டோட்டல் மைனஸ் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி E1 E2 எனர்ஜி அந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் செகண்ட் ஆர்பிட் அங்கே வந்து நம்ம வந்து எல்லாமே பார்ப்போம். அது வந்து டோட்டல் எனர்ஜி தான் போடுவோம். இங்கே அதே மாதிரி கொஷின் தான் கேட்டிருக்காங்க கிராவிடேஷன் வச்சு. அப்போ நம்ம இங்கே என்ன வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி தான் கன்சிடர் பண்ணணும். இப்போ நான் சொன்னது வந்து அப்படியே நம்ம வந்து போட்டோம் அப்படின்னா we will get the kinetic energy. ஸோ எவ்வளோ கைனடிக் எனர்ஜி எக்ஸ்ட்ரா வந்து தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதான எந்த கொஷின். அப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட கைனடிக் எனர்ஜி வந்து ஃபைனல் டோட்டல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி. அப்போ ஃபைனல் டோட்டல் எனர்ஜி என்னவாக இருந்திருக்கணும், மைனஸ் ½ GMM. ஓகே, ME வந்து MMனு வச்சுக்கலாம். அப்புறம் டிவைடட் பை ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஃபைனல் டோட்டல் எனர்ஜி, ரைட். ஸோ மைனஸ் ½ GMM டிவைடட் பை R2. ஓகே, ஸோ அதுலேருந்து எதை வந்து சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா இனிஷியல் வந்து சப்ராக்ட் பண்ணணும். ஸோ இனிஷியல் வந்து சப்ராக்ட் பண்ணும், மைனஸ் ஆஃப் மைனஸ் வந்து இட் பிகம்ஸ் ப்ளஸ், ரைட். மைனஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு ½ GMM டிவைடட் பை R1. அப்போ வந்து இதில் வந்து எதை வந்து நம்ம வந்து காமனாக வெளில எடுத்துடலாம் அப்படின்னா ½ GMM டிவைடட் பை 2. அது வந்து நம்ம வந்து காமனாக வந்து வெளில எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, வெளில எடுத்துட்டோம்னா அந்த மாதிரி ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ தட் ஷுட் பி மை ஆன்சர். சரி, எனிவே ½ GMM டிவைடட் பை R2 அதை மட்டும் ½ GMM அது மட்டும் நம்ம வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா உள்ளே வந்து எனக்கு என்ன வந்ததுன்னா 1/R1 இதுதான் பாசிட்டிவ். ஸோ 1/R1 மைனஸ் 1/R2. ஸோ தட் இஸ் த ஆன்சர். ஓகே, ஸோ இந்த ஃபோர்த் சம் இந்த சம் ஆப்ஷன் 4 இஸ் மை ஆன்சர். இந்த சம் எப்படிங்கிறது வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சிச்சுவேஷனில் நான் கன்சிடர் பண்ணது டோட்டல் எனர்ஜி. அதோட லாஜிக்கும் புரியணும். ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேருந்து திருப்பி இன்னொருத்துக்கு ரெஸ்ட்டுக்கு போகல. ஒரு ஆப்ஜெக்ட் சம் வெலாசிட்டியில் இருந்திருக்கு, கைனடிக் எனர்ஜி இருக்குது. அந்த பொட்டன்ஷியல் வந்து எனக்கு என்னன்னா எக்ஸ்ட்ரா கொடுத்த எனர்ஜினால அது வந்து அவுட்டர் மோஸ்ட் கொஞ்சம் அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டுக்கு வந்து போக போகுது. அப்போ உள்ளேருந்து வெளியில் வரும்போது எனக்கு வேறு ஒரு கைனடிக் எனர்ஜி வேறு ஒரு பொட்டன்ஷியல் வந்து இருந்திருக்கு போகுது. அப்போ எவ்வளவு எனர்ஜி மிஸ்ஸிங் கொடுத்துருந்துருக்கோம் அப்படிங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனல் டோட்டல் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் டோட்டல் எனர்ஜி நான் வந்து பண்ணேன். ஓகே, இது வந்து புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம்மோ ஸ்டேட்மெண்ட் பேஸ் பண்ண சம் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 2 satellites of Earth S1 and S2 are moving in the same orbit. See, ஒரே ஆர்பிட்லேயே வந்து S1 S2ங்கிற 2 சேட்டலைட் வந்து மூவ் ஆகுது. The mass of the S1 is 4 times the mass of the S2. ஸோ ஒரே டேட்டா மட்டும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா S1 is 4 times S2. அப்போ S1 தான் ஹெவியராக இருக்குது. சரி, யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அப்போ கீழே கொடுத்ததில் எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அப்படின்னு வந்து பார்க்க போகிறோம். த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த எர்த் அண்ட் த சேட்டலைட் இன் த 2 cases ஆர் ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படிங்கும்போது நம்ம வந்து மைனஸ் GMMன்னு நம்ம வந்து 2 மாஸ் வந்து கன்சிடர் பண்ணுவோம். சேட்டலைட்டோட ஒரு சேட்டலைட்டோட மாஸ் வந்து அதிகம் when compared to the other one. அப்போ வந்து இங்கே வந்து ஒரு சேட்டலைட்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜி 4ஆல் மல்டிப்ளை பண்ண மாதிரி இருக்க போது. அப்போ வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து வராது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்கரெக்ட். ட்ரூ ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். S1 and S2 ஆர் மூவிங் வித் த சேம் ஸ்பீட். இது வந்து ஓகே. S1 S2 இட் இஸ் மூவிங் வித் த சேம் ஸ்பீடுங்கிறது கரெக்டு. ஏன்னா வெலாசிட்டி ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து நம்ம ஃபார்முலாவே √GM டிவைடட் பை R+H தான் நம்ம போடுவோம். இங்கே வந்து ME மாஸ் ஆஃப் த எர்த்தை தான் நான் வந்து கன்சிடர் பண்ணுவேன். ஸ்மால் m வந்து எனக்கு வந்து வரவே வராது. ஏன்னா MM வந்து அந்த ஃபார்முலாவில் போடும்போது சென்ட்ரிபியூட்டல் ஃபோர்ஸையும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸையும் ஈக்குவேட் பண்ணும்போது MM ஸ்மால் m 2m இட் வில் கெட் கேன்சல். அதனால் S1 and S2 ஆர் மூவிங் வித் த சேம் ஸ்பீட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா கரெக்டு. தேர்ஃபோர் ஆப்ஷன் 2 இஸ் மை ஆன்சர். மிச்சம் 2 ஏன் தப்புன்னு பார்த்துடலாம். த கைனடிக் எனர்ஜி ஆஃப் 2 satellites ஆர் ஈக்குவல். சி, கைனடிக் எனர்ஜினாலே ½ mv². அப்போ வந்து கண்டிப்பாக m வந்து எனக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்க போகுது. ஓகே, ரெண்டுக்கும் வேறு அப்படிங்கும்போது கைனடிக் எனர்ஜி ரெண்டுமே சேமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. த டைம் பீரியட் S1 is 4 times that of the S2. சி, டைம் பீரியடுங்கிறது T² is proportional to R3. அப்போ அங்கேயே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரல அப்படின்னா மாஸ் வந்து வரவே கிடையாது. அது இல்லாமல் எல்லாமே ஒரே ஸ்பீடில் தான் ரெண்டுமே போகுதுன்னு சொல்லியாச்சு. அப்போ ஒரே ஸ்பீடில் போச்சுன்னா அது ஒரே டைமில் தான் வந்து கம்ப்ளீட் பண்ண போகுது. தேர்ஃபோர் டைம் பீரியட் ஆஃப் S1 is equal to S2 கொடுத்துருந்தா கரெக்டு. இது வந்து 4 times கொடுத்துருக்காங்க. தட் இஸ் நாட் த ஆப்ஷன். அப்போ வந்து ஆப்ஷன் 2 இஸ் மை ஆன்சர். இது வந்து புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன அப்படின்னா
அப்படின்னா ஃபார் அ சேட்டலைட் மூவிங் இன் அன் ஆர்பிட் அரவுண்ட் த எர்த் ஓகே த ரேஷியோ ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் கைனடிக் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த ரேஷியோ வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஆன்சர் எல்லாம் பாசிட்டிவில் தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ரேஷியோஸ் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவில் வந்து இருந்திருக்கணும். ஆனால் இங்கே பிரச்சனை இல்லை, இங்கே வந்து நம்மளுக்கு கேட்டிருக்கதே மேக்னிடியூட் தான். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து ப்ளஸ் ஆஃபில் இருந்திருக்கும், ரிமைனிங் எல்லாமே சேமு. இது வந்து 1 ரிமைனிங் எல்லாமே சேமு. அப்போ கேன்சல் அவுட் ஆகுதுன்னா -1 இருந்திருக்கணும். அப்போ வந்து இங்கே நம்ம நெகட்டிவ் சைன் வந்து கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஸோ 1/2 இஸ் கோயிங் டு பி மை ஆன்சர் which is option 1. இந்த சம் புரியணும். ஓகே ஸ்ட்ரைட் அவே சம் தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம்மில் இருந்து அப்படியே 2021 2022 அந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் PYQ வந்து வந்துடும். சரி தானே? இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். முன்னாடி போட்ட அதே பேட்டர்ன் சம் மாதிரி தான் இருக்கும். The escape velocity from the earth surface is v. அப்போ escape velocity earth surface வந்து v. ஓகே the escape velocity from a surface of another planet having a radius 4 times that of the earth. சேம் டென்சிட்டி இருக்க போது அப்போ அந்த பிளானட்டோட ரேடியஸ் வந்து எனக்கு வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா 4 times அந்த பிளானட்டோட ரேடியஸ் ரைட். அன்னோன் பிளானட்டோட ரேடியஸ் வந்து இட் இஸ் கோயிங் டு பி 4 times that of the earth. இது கொடுத்துருக்காங்க. சேம் டென்சிட்டி வந்து இருக்க போகுது. ஸோ இங்கே வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி எஸ்கேப் வெலாசிட்டி யூஸ் பண்ணி ஒரு ஃபார்மில் வந்து போட்டு வந்துருப்போம்ல டென்சிட்டி ரிலேட் பண்ண மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணோம். √g 2g மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு பதிலாக நம்ம வந்து என்னென்னா டென்சிட்டி டைம்ஸ் த வால்யூம்னு போடுவோம். அப்போ டென்சிட்டி வந்து ரோ வந்து வந்திருக்கும் டைம்ஸ் த வால்யூம். அப்போ 4/3 பை r³ வந்து எனக்கு வந்து வரப்போகுது. ஸோ r³ பதிலாக நான் வந்து என்ன போட்டுடலாம் அப்படின்னா r² போட்டுருவேன். எனக்கு டினாமினேட்டரில் ஒரு r வந்து வந்துருக்கும்ல. ஸோ r² அப்படின்னு நம்ம வந்து போட்டுற வேண்டியதான். ஸோ இந்த ஃபார்மில் வந்து ஞாபகம் இருக்கணும், முன்னாடி தானே போட்டிருந்தோம். சரி தானே? ஓகே இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை வச்சு எதோட ரிலேட் பண்ணணும்னா ரேடியஸ் ஆஃப் த அன்னோன் பிளானட்டோடது எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த அன்னோன் பிளானட் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த அன்னோன் பிளானட்டுக்கு வந்து இங்கே விபின்னு போட்டுருவோம், இங்கே வந்து ஆர்பின்னு போட்டுடலாம். அப்புறம் டினாமினேட்டரில் வந்து எனக்கு அடுத்த இதில் ரேஷியோஸ் வந்து எடுக்க போகிறேன் அப்படின்னா டினாமினேட்டரில் எனக்கு என்ன வந்துருக்கணும்னா எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த்து. அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் த எர்த் வந்து v வந்துருக்கணும். தட் இஸ் கோயிங் டு பி 2g. எப்படியும் கேன்சல் அவுட் ஆயிரும், சும்மா எழுதுகிறேன். 4/3 பை rp² பதிலாக இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா re² வந்து வந்துருக்கணும். அப்போ மேலே உள்ளது வந்து rp² வந்து நான் எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா 4re² அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணலாமா? அப்போ 4re² அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். தட்ஸ் இட், ஆன்சர் வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு என்னன்னா 4² எனக்கு வந்து வந்துருக்கணும். ஓகே இப்போ சேமாக இருக்குது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாமா? re² எல்லாமே கேன்சல் அவுட் ஆயிரும். இதுவும் ஃபுல்லாக இட் வில் கெட் கேன்சல். ஐ வில் பி லெஃப்ட் வித் 4². ஓகே அப்போ வெலாசிட்டி ஆஃப் தட் பிளானட் இஸ் ஈக்குவல் டு √4²vன்னு வந்து இருந்திருக்க போகுது. அப்போ வந்து ஸ்கொயர் ரூட்டும் இட் வில் கெட் கேன்சல் அண்ட் தென் ஐ வில் பி லெஃப்ட் வித் 4 ரைட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் தட் எஸ்கேப் வெலாசிட்டி ஆஃப் தட் பிளானட் will be equal to escape velocity 4 times the escape velocity on the earth right. Therefore the answer is option 1. இந்த சம்மு புரியணும். ஓகே சிம்பிள் ஸ்ட்ரெயிட் அவே சம் தான். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். A particle of mass m is projected with velocity v. ஏதோ ஒரு vங்கிற வெலாசிட்டியில் தூக்கி போட போகிறோம் from the surface of the earth where ve is escape velocity. அந்த vங்கிற வெலாசிட்டி வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா k times ve. vங்கிறது escape velocity, இங்கே வந்து k is less than 1. அப்போ நம்ம கீழே வந்து தூக்கி போடும்போது அந்த பார்ட்டிகல் வந்து எஸ்கேப் வெலாசிட்டியோட கம்மியான ஒரு வெலாசிட்டியில் தான் நம்ம கீழேருந்து மேலே தூக்கி போட்டிருக்கோம். The maximum height above the surface reached by the particle. அப்போ அந்த பார்ட்டிகல் வந்து நம்மளோட சர்ஃபேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட் வந்து ரீச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஹச்சுங்கிறது தான் இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வேரியபிள்ஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணி எப்படியாவது ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த சிச்சுவேஷனில் வந்து நம்ம தூக்கி போடும்போது இனிஷியலாக வந்து நம்ம கொடுத்த கைனடிக் எனர்ஜி எல்லாமே ஒரு பொட்டன்ஷியல்லேருந்து வேற ஒரு பொட்டன்ஷியலுக்கு போகிறது தான் யூஸ் ஆச்சு. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா நான் எவ்வளோ கைனடிக் எனர்ஜி கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்துருக்கணும். லட்சே இது வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது முன்னாடி போட்டிருந்தேன் அதே மாதிரி தான் நம்ம ஏர்த் சர்ஃபேஸ்லேருந்து நம்ம ஒரு தூக்கி போட போகிறோம். ஸோ அப்போ இந்த இடத்துல இருக்க போகிற எனர்ஜி வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா டோட்டல் எனர்ஜி கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் இருந்திருக்கணும் இனிஷியலாக. ஃபைனலாக இருக்க போகிறதுல வந்து எனக்கு வந்து டோட்டல் எனர்ஜி வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பொட்டன்ஷியல் ஃபைனல் பொட்டன்ஷியலுக்கு மட்டும்தான் ஈக்குவலாக இருந்திருக்கணும். ஓகே ஸோ அப்போ வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிவ்ஸ் மீ த ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ ரெண்டு எனர்ஜியுமே சேம் தானே. இதெல்லாம் நம்ம ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர்லேயே பார்த்துருந்துருப்போம். அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி போட்டிருந்துருப்போம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இனிஷியலுக்கு வந்து நமக்கு வந்து கைனடிக் எனர்ஜி ப்ளஸ்
potential energy, initial potential energy is equal to final potential energy ன்னு வந்திருக்க போது. ஸோ kinetic energy is equal to UF minus UI. இதை வச்சு தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இவ்வளோ சம்ஸ் வந்து போட்டு வந்திருப்போம். ஒரே ஒரு இதை தவிர்த்து அந்த இதில் வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா சேட்டலைட்டுக்கு மட்டும் நம்மளுக்கு வந்து இனிஷியலாக வந்து சேட்டலைட் when it is orbiting around the earth அப்படி இருந்திருக்கும் போது ஆர்பிட்டிங் அரௌண்ட் த எர்த் மாதிரி இப்போ இந்த இருந்து வேறு ஒரு ஆர்பிட்டுக்கு வந்து போதுன்னா அப்போ இங்கேயும் கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் இருந்திருக்கணும், ஃபைனல்லையும் கைனடிக் ப்ளஸ் பொட்டன்ஷியல் இருக்கணும். அப்போ இன்பிட்வீனில் நம்ம எவ்வளோ எனர்ஜி கொடுத்துருந்தா இந்த பொசிஷனுக்கு போயிருந்திருக்கோம் அப்படின்னா ஃபைனல் kinetic plus potential minus initial kinetic plus potential போட்டு நம்ம வந்து final total energy minus initial total energy வந்து நம்ம வந்து போட்டு வந்திருப்போம். இந்த சிச்சுவேஷனில் எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபைனல் பொசிஷன் போகும்போது இந்த kinetic energy வந்து it becomes 0. எனக்கு initial kinetic energy எவ்வளோ கொடுத்துருந்தேன் அப்படிங்கிறதான் தேவை. that is the energy given into this particle to move from position 1 to position 2. ஓகே, initial position to final position அதான் நம்ம வந்து இங்கே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ kinetic energy என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீல வந்து நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து அந்த ஃபார்மில் எதுவும் ரீப்ளேஸ் பண்ணி பார்ப்போம். ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா will get the h. ஓகே, அப்படியே வேரியபிள்ஸ் வச்சு நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ kinetic energy ஸ்ட்ரைட்டாகவே போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபைனல் எவ்வளோ kinetic energy நம்ம வந்து உள்ளே கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியணும் அப்படின்னா half m v ஸ்கொயர் நான் கொடுத்த kinetic energy வந்து uf மைனஸ் யூஐன்னு வந்து இருக்க போகுது. அப்போ uf மைனஸ் யூஐ வந்து வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ufக்கு வந்து ஃபைனலுக்கு வந்து நான் வந்து என்ன போட்டுடலாம் அப்படின்னா ஹைட் h வந்து ரீச் ஆக போகுது. ஸோ ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து நெகட்டிவில் தான் வரப்போகுது. அப்போ வந்து மைனஸ் ஜி மாஸ் ஆஃப் த எர்த் வந்து எம்இன்னு வச்சுக்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் எம்இ, அதுக்கப்புறம் வந்து எம் டிவைடட் பை ஒரு ஹைட் ஹெச் வந்து ரீச் ஆகியிருக்கும்ல. ஸோ தட் இஸ் கோயிங் டு பி ஆர் ப்ளஸ் ஹெச். ஓகே, மைனஸ் ஆஃப் இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ மைனஸ் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கும் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ப்ளஸ் அதுக்கப்புறம் ஜிஎம்இஎம் டிவைடட் பை எர்த் சர்ஃபேஸ் மேலே இருந்து நான் தூக்கி போட்டோம். ஸோ அப்போ டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா வெறும் ஆர் மட்டும் வந்திருக்க போகுது. ஃபைன், அப்போ வந்து ஃபைனல் மைனஸ் இனிஷியல் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து நான் வந்து எதை கேன்சல் அவுட் பண்ணிடலாம் அப்படின்னா எம் இட் கெட்ஸ் கேன்சல்ட். இங்கே வந்து எனக்கு வந்து என்ன தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஹச் என்னங்கிறதான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வீங்கிற டேர்மே இல்லை. அப்போ இந்த வீங்கிற டேர்மே இல்லை அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணிடணும் அப்படின்னா வீங்கிற டேர்மே இல்லை, அப்போ கே தான் இருக்குது. அப்போ வி வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா நான் கொடுத்த வெலாசிட்டி ரைட் டு ரீச் சர்டன் ஹைட் ஹச். அப்போ இந்த வியை வந்து நான் வந்து எப்படி சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா கே டைம்ஸ் விஇ அப்படின்னு நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எஸ்கேப் வெலாசிட்டிக்கு பதிலாக நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டிக்கு வந்து அந்த விஇ ஸ்கொயர் வந்து வந்துருக்கணும். அப்போ ஜிஎம்இ டிவைடட் பை ஆர்இ அந்த இது உள்ளே போட்டு நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் இட். ஹச் என்னங்கிறது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருந்துருக்கணும். ஸோ இங்கே வந்து டினாமினேட்டரில் ஆர்இ ப்ளஸ் ஹெச் ஆர்இ ரைட். சரி, அப்படியே சொன்ன மாதிரியே போட்டு சால்வ் பண்ணோன்னா வில் கெட் சம்திங் யூஸ்ஃபுல் ரைட். சரி, போடுவோமா? அப்போ விக்கு பதிலாக நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ஹாஃப் கே விஇன்னு வந்துருக்கணும். அப்படி சேர்த்தே வந்து நான் வந்து போட போகிறேன். அப்போ விஇ ஸ்கொயர் ரைட். அப்போ விஇ ஸ்கொயருங்கும் போது எனக்கு வந்து ஜிஎம்இ மாஸ் ஆஃப் த எர்த் டிவைடட் பை ரேடியஸ் ஆஃப் த எர்த் ரைட். ஸ்கொயர் வந்து பண்ணியாச்சு, ரூட்டுக்குள்ளே இருந்துருக்கணும் இன்ட்டு 2 ரைட். 2 இருந்துருக்கணும் இல்லை இன்ட்டு 2 2GME டிவைடட் பை ஆர்இன்னு வந்து இருக்கணும் விச் இஸ் ஈக்குவல் டு அப்போ இந்த சைடு வந்து எனக்கு வந்து எது இதெல்லாம் காமனாக இருக்கோ அதெல்லாம் வெளில எடுத்துடலாம். அப்புறம் வந்து என்னென்ன காமனாக இருக்குன்னா GME வந்து காமனாக இருக்க போது உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா 1/RE மைனஸ் 1 டிவைடட் பை RE ப்ளஸ் ஹெச். ஓகே, சரி, இப்போ இதில் எது இதெல்லாம் சேமாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் அவுட் ஆயிரும். GME இட் கெட்ஸ் கேன்சல்டு. அதே மாதிரி 2 தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து எனக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா 1/RE இங்கே வந்து K/REன்னு இருக்குது. அதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து ஹச் தானே வேணும். அப்போ இந்த டேர்ம் வந்து நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோன்னா எனக்கு எப்படி வந்துருக்கணும். ஸோ வில் ஹேவ் 1 டிவைடட் பை RE ப்ளஸ் ஹெச். இங்கே ரைட் ஹேண்ட் சைடு இருக்க போகிறது இந்த டேர்ம் வந்து எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் விச் இஸ் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை RE இங்கேருந்து ப்ளஸில் இருக்க போகுது, அங்கே போச்சு நெகட்டிவில் போயிடும். ஸோ மைனஸ் கே டிவைடட் பை ஆர்இன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்க போகுது. ஓகே, இது என்னங்கிறது புரிஞ்சு வந்துருக்கணும். அப்போ இதை வந்து நம்ம வந்து எப்படி போடலாம் அப்படின்னா 1 மைனஸ் கே டிவைடட் பை ஆர்இ அப்படின்னு நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம். கொஷினில் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கிறது வந்து ஆர்இன்னு கொடுக்கல. இங்கே ஆப்ஷன்ஸில் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த் எல்லாமே கேபிட்டல் ஆரில் கொடுத்துருக்காங்க. கடைசியாக கேபிட்டல் ஆரில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னா ஹச் தான் தேவை. ஸோ அப்போ ஹச் தேவைங்கும் போது நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃப்ளிப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வில் கெட் ஃப்ளிப் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடையும். அப்போ ஆர்இ ப்ளஸ் ஹெச் விச் இஸ் ஈக்குவல் டு
RE divided by 1 minus Kன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். இப்போ வந்து எனக்கு H தான் தேவை. therefore H is equal to RE divided by 1 minus K மைனஸ் REன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். இதிலேருந்து நம்ம வந்து என்னென்னா RE வந்து காமனாக வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா I'll have RE உள்ளே வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா 1/1 minus K minus 1ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எப்படி சால்வ் ஆகும்? H is equal to RE minus 1 வந்து it becomes C like -1 வந்து வந்துருக்கணும். அதுக்கப்புறம் ப்ளஸ் K வந்து வந்துருக்கணும். ஸோ -1 + 1 வந்து it will get cancelled and then I'm just left with K divided by 1 minus K is going to be my answer. ஸோ அப்போ K divided by 1 minus K RE அப்படி இருக்கிற மாதிரி ஓகே. சி இதில் வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஒரு இது மட்டும் K² வந்துருக்கும்ல, ஸோ அது மட்டும் மிஸ் ஆகிருக்கு, ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே இங்கே வந்து எனக்கு வந்து எப்படி வந்து எல்லாமே இங்கே வந்து K வந்து ஸ்கொயரில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எதை வந்து மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா VEக்கு வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து நம்ம வந்து K² வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருந்துருக்கணும், ரைட்? அப்போ இங்கே K² சப்ஸ்டியூட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ K² VE², ரைட்? VE² தான் நம்ம வந்து எஸ்கேப் வெலாசிட்டி VEக்கு தான் வந்து ரீப்ளேஸ் பண்ணோம். அப்போ K² VE² வந்து வந்துருக்கணும். ஸோ அப்படியே மற்றதெல்லாம் அதே மாதிரியே தான் வரப்போகுது. இங்கே வந்து இந்த டேர்மில் வந்து இங்கே வந்து ஒரு K² வந்து வந்துருக்கணும். அப்படியே இங்கே வந்து 1 minus K² வந்துருக்கணும். இதுலேயும் 1 minus K² அப்படிங்கிறது வந்துருக்கணும். ஸோ ஃபைனலாக வரும்போது இங்கேயும் 1 minus K² வந்துருக்கணும். இதுலேயும் 1 minus K² வந்துருக்கணும். அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது மேலே ஒரு K², கீழே வந்து K² divided by 1 minus K². ஸோ இந்த ஆப்ஷன் எதில் வந்து மேட்ச் ஆகும் அப்படின்னா that is going to be option 1. ஓகே, சரி தானே? இந்த சம் வந்து புரிஞ்சுருந்துருக்கணும். இந்த சம்மில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபைனல் பொட்டன்ஷியல் மைனஸ் இனிஷியல் பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து பண்ணிவிட்டு கைனடிக் எனர்ஜி என்ன அப்படிங்கிறத வந்து ஸ்ட்ரைட்டாக V வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த V வந்து இது எப்போவுமே போட்டால் தான் அந்த V வந்து நம்ம வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா KVEன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்போ VEயை வச்சு நம்ம வந்து இந்த GME இதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி கரெக்டாக என்ன பேட்டர்ன் மேட்ச் பண்ணணுமோ ஆப்ஷனுக்கு தகுந்த மாதிரி மேட்ச் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர். ஃபைன். இந்த சம் கொஞ்சம் லென்த்தியான சம் தான், இது புரியணும். லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் சம் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா a body of mass 60 gram experience a gravitational force of 3 Newton. ஓகே, ஒரு 60 கிராம் அப்படிங்கிறது வந்து இருக்க போகிற ஒரு மாஸ் வந்து இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அது மேலே ஆக்ட் ஆக போகிற ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 3 நியூட்டன். when placed at a particular point, சும்மா ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்டில் வச்சுருக்கோம். அதுக்கு மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸுங்கிறது G(m1 m2) divided by r². இங்கே வந்து அந்த பாயிண்ட்டில் இருக்க போகிற கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ஒரு மாஸ் நம்ம வச்சுருக்க டெஸ்ட் மாஸ் வந்து இங்கே 60 கிராம். வேறு ஏதோ மாஸ் வந்து அது வந்து எவ்வளோ தூரம் புல் பண்ணுது அப்படின்னா 3 நியூட்டனுக்கு வந்து புல் பண்ணுது. ஓகே, த மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபீல்ட் இன்டென்சிட்டி அட் தட் பாயிண்ட். சி இந்த சம் ஜென்ரலாகவே கிராவிடேஷனல் ஃபீல்டு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா அந்த பாயிண்ட்டில் வந்து நம்ம டெஸ்ட் மாஸ் வந்து இன்கேஸ் 1 kg இருந்துருந்துச்சு அப்படின்னா அது என்னவாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது. சி பின்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டு இதெல்லாம் நம்ம வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம வச்சிருக்க போகிற டெஸ்ட் மாஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்குன்னா 1 kg இருந்திருக்கணும் அப்படிங்கிறத அந்த ஐடியா. சி இதே மாதிரி நம்ம வந்து முன்னாடி பார்த்துருந்துருப்போம். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னு வந்து வெறும் பொட்டன்ஷியல் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா மாஸ் வந்து நம்ம m2ங்கிற மாஸ் வந்து 1 kg அப்படின்னு சொல்லணும்ல. சேம் திங் ஹியர். ஓகே, ஸோ கிராவிடேஷனல் ஃபீல்டு அப்படின்னா என்னங்கிறது வந்து நம்ம வந்து பார்க்கணும். சி இதில் ஏதோ கிராவிடேஷனல் ஃபீல்டு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்லாம் m2 வந்து நம்ம வந்து 1 ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, 1 கூலும் ஆஃப் சார்ஜ் தான் நம்ம வச்சு எல்லாமே படிப்போம். அந்த இதெல்லாம் படிக்கும்போது இதெல்லாம் பார்த்தோன்னே தெரியும், ஓ கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து கேட்குறாங்களா அப்படின்னா மாஸ் ரெண்டாவது மாஸ் டெஸ்ட் மாஸ் வந்து 1 kg அப்படிங்கிறதான் இங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சரி, அப்போ வந்து இங்கே வந்து எனக்கு வந்து 60 கிராம் வந்து வைக்கிறாங்க. அப்போ 60 கிராமை கேஜிக்கு மாத்திரம் அப்படின்னா 60 × 10⁻³ 60 × 10⁻³ kg இருக்க போகிறது வந்து ஸ்ட்ரைட்டாக ப்ரொபோர்ஷனில் வச்சே போட்டுடலாம். 60 × 10⁻³ kg இருக்க போகிற ஒன்று வந்து எனக்கு வந்து எவ்வளோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னா இட் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் 3 நியூட்டன், ரைட்? அப்போ எனக்கு வந்து எனக்கு வந்து நம்ம வந்து 1 kg கிராவிடேஷனல் ஃபீல்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 1 kg மாஸ் வந்து எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறதா. ஸோ 1 kg மாஸ் வந்து எனக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே இப்படி ரிலேஷன் வந்து கொடுத்துருந்தாலுமே இதுக்கு முன்னாடி உள்ள ஃபார்முலா எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா லெட்ஸ் மேக் இட் அந்த ஃபோர்ஸ் நியூட்டன்ஸ் ஆஃப் கிராவிடேஷன் வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம் அப்படின்னா எனக்கு என்ன வந்திருக்கணும் G(m1 m2)ங்கிற மாஸுக்கு தான் இங்கே வந்து நான் வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 60 × 10⁻³ வந்து போட்டுருந்துருக்கோம். ஸோ அப்போ m2 divided by r².
இதோட ஃபோர்ஸ் தான் எனக்கு வந்து 3க்கு வந்து வந்திருக்கணும் டிவைடட் பை அதே சிச்சுவேஷன். ஆனால் ஜி m1ங்கிற மாசு m2க்கு பதிலாக நான் வந்து 1 kg வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் r². இந்த சிச்சுவேஷனில் வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா எல்லாமே எவ்ரிதிங் வில் கெட் கேன்சல் ரைட். இங்கே வந்து எனக்கு வந்து m1 r² எல்லாமே கேன்சல் ஆயிரும். என்னோடய ரிலேஷன் வந்து ஸ்ட்ரைட்டாகவே m2வையும் எதையும் தான் ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா 1ஐ ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது மேலே வந்து ஸ்கொயரோ க்யூபோ இல்லை, அதனால தான் ஸ்ட்ரைட்டாக இப்படி நம்ம ரிலேட் பண்ணியிருக்கோம். இதே இந்த ஃபார்முலா வந்து m2² டிவைடட் பை m1² அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இங்கே ஸ்கொயர் வந்து போட்டிருக்கணும். நம்மளோட ஃபார்முலாலே மாஸ் வந்து எப்படின்னா பவர் 1ல் தான் ரிலேட் ஆகிருக்கும். அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே இந்த ரேஷியோ லாஜிக் வந்து ஒர்க் அவுட் ஆகுது. அது ஸ்கொயரில் டிபெண்ட் ஆகுதா க்யூப்பில் டிபெண்ட் ஆகுதாங்கிறது தெரியணும். இங்கே வந்து ரேஷியோ லாஜிக் வந்து ஏன் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா ரெண்டோட மாசுமே மெயின் ஃபார்முலாவில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா மாஸோட பவரில் வந்து 1 இருந்துச்சு. அதனால தான் ஸ்ட்ரைட்டாகவே நான் இங்கே வந்து ரிலேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து எஃப் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணால் வில் கெட் த ஆன்சர் ரைட். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 20 × 10⁻³ ரைட். அப்போ 20 நோ. ஸோ அப்போ எஃப் வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா 3. எஃப் இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 60 × 10⁻³ வந்து வந்திருக்கணும். அப்போ இது வந்து கேன்சல் அவுட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வில் கெட் சம்திங் லைக் திஸ் ரைட். அப்போ 60யும் இதுவும் போச்சு அப்படின்னா இது வந்து 2ன்னு வைக்கலாம். அப்போ 10⁻³ வந்து மேலே போச்சு அப்படின்னா 10⁻+3 ஒரு 0 வந்து கேன்சல் அவுட் ஆயிரும். கேன்சல் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வில் ஹேவ் 10⁻². ஓகே, சரி கீழே வந்து 20 இருந்துருக்கும்ல, அதனால் வந்து ஒரு 0 வந்து இட் கெட்ஸ் கேன்சல்ட். அப்புறம் 10⁻² வந்து இருந்திருக்கணும். ஹாஃப் அப்படிங்கும்போது 1/2 வந்து இருந்திருக்கணும். அப்போ 1/2 அப்படின்னா இன்ட்டு 0.5 வந்து வந்துருக்கணும். அப்போ 5 அப்போ வந்து திஸ் இஸ் கோயிங் டு பி 5 × 10. அப்போ 5 × 10ங்கிறது 50. ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 வந்து 50 N/kg. ஃபைன். இந்த சம் வந்து என்னங்கிறது புரிஞ்சு வந்துருக்கணும். ஸ்ட்ரைட்டாகவே சம் தான், ரேஷியோஸ் வச்சு ரிலேட் பண்ணிடலாம். ஆனால் ரேஷியோஸில் மாஸ் வந்து ஸ்கொயராக டிபெண்ட் ஆயிருக்கா க்யூபாக டிபெண்ட் ஆயிருக்காங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஏன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆகிற மாதிரி இந்த சிச்சுவேஷனில் வருது. ஒரு சில நேரத்தில் m1² m2² வந்து இந்த ஃபார்முலாவில் நம்ம இதுக்கு முன்னாடி போட்டுருப்போம்ல, r² இருந்துச்சுன்னா r1² t² இஸ் ப்ரொபோஷனல் டு r³ இருந்துச்சு. அங்கே t இஸ் ப்ரொபோஷனல் டு r நம்ம போட்டுறக்கூடாது. t² இஸ் ப்ரொபோஷனல் டு r³. அப்போ அந்த க்யூபாக ரிலேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்து போடணும். இங்கே வந்து ஃபார்முலா இல்லாமல் நான் ஏன் போட்டேன், ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரெண்டோட ரிலேஷனும் பவர் வந்து 1 இருந்ததுனால ஸ்ட்ரைட்டாகவே ரிலேட் ஆகிடுச்சு. இது புரியணும். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட்டு சம் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் சம் மாதிரி. ஃபைன். இந்த சம்மில் வந்து நம்மளுக்கு எதை ரிலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. இது வந்து கரெக்டாக அந்த யூனிட்ஸோட கரெக்டாக வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணோம். சரி, இது யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸில் வர மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லா ஃபார்முலாமே நம்மளுக்கு வந்து தெரியும். அதனால நீட்டாக வந்து நம்மளுக்கு வந்து இதில் எந்தெந்த டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஸ்ட்ரைட்டாக நீட்டாகவே ஈஸியாகவே பண்ணிடலாம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், ஓகே கேபிட்டல் G, கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ m2ங்கிற ஒரு மாஸ் வந்து இருந்துச்சுன்னா கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இது வந்து கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், ஓகே. அப்போ J/kg மாதிரி. இது வந்து நெக்ஸ்ட் வந்து இப்போ முன்னாடி பார்த்தோம்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி. அப்போ ஃபோர்ஸோட நம்ம வந்து m2ங்கிற மாஸ் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி வந்து வந்துருக்கணும். இது எல்லாத்துக்குமே நான் வந்து யூனிட்ஸ் வந்து பண்ணணும். அப்போ யூனிட்ஸ் வந்து பண்ணும்போது இதெல்லாம் பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே ஒரே இதாக வரணும். எனர்ஜி அப்படின்னாலே ஜூல் தான், பொட்டன்ஷியல் எனர்ஜினாலே ஜூல். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து வெறும் பொட்டன்ஷியல் அப்படின்னா டெஸ்ட் மாஸ் வந்து எனக்கு வந்து என்னவா வந்துருக்கணும் அப்படின்னா 1 வந்துருக்கணும். அப்போ J/kgன்னு வந்து வந்துருக்கணும். கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல், கிராவிடேஷனல் இன்டென்சிட்டிக்கு வந்து force/kgன்னு வந்து வந்துருக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன சொன்னனோ அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நான் போடுறேன். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பண்ணுவோம். அதே மாதிரியே மிச்சத்துக்கு பண்ணாலும் கிடைக்கும். இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த லாஜிக் வச்சு ஸ்ட்ரைட்டாகவே நம்மளால் போட முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட்டுக்கு வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணேன் அப்படின்னா கேபிட்டல் ஜிக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியதான். அப்போ கேபிட்டல் G இஸ் ஈக்குவல் டு ரீஅரேஞ்ச் பண்ணி நான் வந்து ஸ்ட்ரைட்டாகவே எழுதுகிறேன். அப்போ F இஸ் ஈக்குவல் டு G m1 m2. அப்போ G வந்து வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். G இஸ் ஈக்குவல் டு F × r². கரெக்ட். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு F × r². அது வந்து நியூமரேட்டருக்கு வந்து வந்திருக்க போது டிவைடட் பை m1 m2. ஓகே, ஸோ ஏன்னா G m1 m2 டிவைட் பை r² வந்திருக்கும். அதை ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஃபைன். அப்போ இதை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு வந்து என்ன கிடச்சிரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைமென்ஷன் வந்து கிடச்சிரும். ஸோ kg மீட்டர்லேயே போடுவோம். கடைசியாக வந்து எல்லாத்தையும் mLTன்னு நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ஃபோர்ஸோட யூனிட் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் டைம்ஸ் ஆக்சலரேஷன். அப்போ மாஸுக்கு வந்து எனக்கு வந்து என்னென்னா kg வந்து வந்துருக்கணும். ஆக்சலரேஷனுக்கு வந்து இது தெரிஞ்சிருக்கணும் m/s², ரைட். ஃபைன். ஃபோர்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஆருக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா ரேடியஸு. அப்போ வந்து அங்கே ஒரு m² வந்து வந்துருக்கணும். டினாமினேட்டரில் வந்து எனக்கு வந்து என்ன இருந்திருக்கு அப்படின்னா kg² வந்து இருந்திருக்க போகுது. இப்போ இதில் வந்து ஒரு ஸ்கொயரும் ஒரு kg இட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல்டு. அப்போ லெஃப்ட் ஓவர் வந்து எனக்கு வந்து என்ன இருந்துச்சு அப்படின்னா
அதை ஃபுல்லாத்தையுமே அப்படியே டைமென்ஷன்ஸை நம்ம வந்து மாற்றலாமா? மாற்றினா எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா கேஜிக்கு வந்து எனக்கு வந்து மாசுனால m⁻−1 நியூமரேட்டர் வந்துச்சு அப்படின்னா மீட்டர் க்யூபு, அப்போ L க்யூபு இது வந்து T⁻−2ன்னு வந்து எனக்கு வந்து வந்துருக்கணும். ஸோ m−1 L³ T−2 அதுக்கு வந்து ஒரு நேம் மட்டும்தான் இருக்க போகுது. தட் இஸ் கோயிங் டு பி ஆப்ஷன் 2. அப்போ ஏ வந்து எனக்கு வந்து எதோட மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னா 2ல் வந்து மேட்ச் ஆகிருக்கு. லிஸ்ட்டு 2ல் செகண்ட் ஒன்னோட மேட்ச் ஆகிருக்கு. அப்போ ஏக்கு 2 வர மாதிரி எனக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்குது. ஓகே, A2 A2 A2ன்னு. அப்போ இதில் வந்து எனக்கு வந்து பி வந்து என்னங்கிறத வந்து நான் வந்து மேட்ச் பண்ணணும். பி வந்து என்னங்கிறத மேட்ச் பண்ணும்போது எனக்கு வந்து இதே சேம் பேட்டர்ன்லேயே நீங்கள் வந்து பண்ணவும் முடியும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் நம்ம லாஜிக்கலாகவே நம்ம யோசிச்சிடலாம். பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ பொட்டன்ஷியல் முன்னாடியே சொல்லியிருந்தோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னா டெஸ்ட் மாஸ் வந்து நம்மளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தட் இஸ் நாட் 1 kg. m2ங்கிற ஒரு மாஸ் வந்துருக்கு. பொட்டன்ஷியல் எனர்ஜினால ஜூல் தான். அப்போ வந்து பொட்டன்ஷியல்னால் தான் ஜூல் பெர் கேஜி. ஒரு கேஜி நான் தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன வரும்? அப்போ தான் நம்மளுக்கு டிவைடட் பை கேஜி வந்து வரப்போகுது. இது தெரியணும். ஓகே, முன்னாடி ஒரு நாள் போட்டு வந்துகிட்டே இருக்கோம்ல, இது வந்து புரியணும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து எனக்கு வந்து என்ன எனர்ஜியோட யூனிட் வந்து எனக்கு எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தெரியணும். இதே மாதிரி போட்டாலும் அதே இடத்துல தான் வரணும். ஸோ எனர்ஜியோட யூனிட் வந்து எனக்கு வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், ரைட்? அப்போ ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு எனக்கு வந்துருந்துச்சு வச்சுக்கோங்களேன் எனர்ஜியோட யூனிட்டுக்கு. அப்போ ஃபோர்ஸுக்கு வந்து நான் வந்து எனக்கு வந்து என்ன போடுவேன் அப்படின்னா கேஜி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இது வந்து ஃபோர்ஸோடது. அதே மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் ஸ்கொயர் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு மீட்டர் வந்து வந்துருக்கும் போது. அப்போ இதோட யூனிட் வந்து எனக்கு வந்து என்னவாக வந்துருக்கணும்னா எம் மாசு L² T⁻−2. தேர்ஃபோர் பிக்கு வந்து எனக்கு வந்து ஆப்ஷன் 4 தான் வரணும். ஓகே, ஸோ அப்போ பிக்கு வந்து ஆப்ஷன் 4 லிஸ்ட்டில் 4 வர மாதிரி வர்றது வந்து 2 ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகே, பிக்கு வந்து 4 வர மாதிரி எனக்கு 2 இருக்குது. ஸோ ரிமைனிங் ஒன்றை மட்டும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணால் ஐ வில் கெட் இட். ஓகே, சரி தானே? அப்போ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல்னால் டெஸ்ட் மாஸ் வந்து நம்ம வந்து ஒரே கேஜி மட்டும் ஜூல் பெர் கேஜின்னு வந்து வந்துருக்கணும். இது வந்து வெறும் ஜூலுக்கு வந்து இங்கே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் டெஸ்ட் மாஸ் வந்து வேறு ஒன்று மாஸால் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா எனக்கு வந்து என்ன வந்து வந்துருக்கணும்? ஸோ மேலே உள்ளதை வந்து திருப்பி வந்து ஒரு மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஜூல் பெர் கேஜிங்கிறதுனால இன்னொரு மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எம் வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு இன்னொரு மாஸால் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் கோயிங் டு பி கேஜி. அப்போ கேஜி வந்து கேன்சல் அவுட் ஆகிட்டு எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா L² T⁻−2 வந்து வந்துருக்கணும். அப்போ L² T⁻−2 வந்து 1. தேர்ஃபோர் த ஆன்சர் ஷுட் பி ஆப்ஷன் 3. இந்த சம் வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். சிக்கு வந்து 1. அதே மாதிரி கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படின்னா எனக்கு என்ன வந்து வந்துருக்கணும் அப்படின்னா கிராவிடேஷனல் இன்டென்சிட்டி அப்படின்னா ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் 1 kg மாஸ் அப்படிங்கிறது. அப்போ வந்து எஃப் பை அதே மாதிரியே ஃபோர்ஸ் டிவைடட் பை கேஜின்னு நம்ம வந்து போட்டிருந்துருக்கணும். ஸோ மேலே வந்து ஃபோர்ஸ் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா இன்னொரு மீட்டர் வந்து வந்துருந்துருக்காது. அப்போ டிவைடட் பை ஒரு கேஜி வந்து நம்ம வந்து போட்டிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இட் வில் லுக் சம்திங் லைக் ஒரு லென்த் எக்ஸ்ட்ரா வந்து டிவைட் ஆயிரும். அதனால் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்குன்னா L⁻−2 வந்து எனக்கு வந்து கிடச்சிருந்துருக்கும். அப்போ டிக்கு வந்து எனக்கு வந்து 3 தான் வந்து வந்துருக்கணும். இப்போ நான் இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து புரிஞ்சு வந்துருக்கணும். ஃபைன், நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இது கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னங்கிறதும் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து ஜூல் பெர் கேஜி வச்சு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது என்னங்கிறது புரிஞ்சு வந்துருக்கணும். இன்னொன்று போட்டுறேன். ஸோ கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்து படிச்சு வச்சுருந்தோம்? U is equal to -G. ஓகே, m1 நம்ம வந்து என்ன போட்டிருப்போம் அப்படின்னா m1 m2 டிவைடட் பை r. இதான் வந்து நம்ம கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு நம்ம படிச்சிருந்தது. அப்போ இந்த ஜிக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த யூனிட்ஸ் எடுத்து வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டூ இட் யுவர் செல்ஃப் வில் கெட் இட். சரி தானே? ஆன்சர் வந்து வரும். அப்போ இந்த ஜிக்கு பதிலாக என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த யூனிட் எடுத்து வந்து உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த 2 மாஸுக்கு வந்து m²னா அது ரெண்டையும் நம்ம வந்து உள்ளே வந்து போட்டுட்டு டிவைடட் பை r. ஆரால் நீங்கள் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் இட். அதே மேலே நம்ம என்ன யூனிட்ஸ் வந்து பார்த்தோமோ அதே யூனிட்டே நம்மளுக்கு வந்து திருப்பி வரும். ஃபைன், இப்போ நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சு வந்துருக்கணும். லாஜிக் வச்சு இது வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாகவே இப்போ நம்ம போடுறதுனால லேட் ஆயிடுச்சு. கரெக்டாக நம்ம வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருச்சு அப்படின்னா குயிக்காகவே இந்த சம்லாம் சால்வ் பண்ணிடலாம். ஃபைன், லெட்ஸ் மூவ் டு தி நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் 2 சம் இருக்குது. ஸோ அதில் 2023யோட 2 சம் வந்து மட்டும்தான் இருக்குது. அதோட இந்த செஷன் வில் கெட் கம்ப்ளீட்டட். சரி, அடுத்த சம் வந்து என்னென்னு பார்த்தலாம். 2 bodies ஆஃப் மாஸ் m 9m ஆர் பிளேஸ்ட் அட் அ டிஸ்டன்ஸ் r. ஓகே, 2 பாடி இருக்குது. 2 9mங்கிற ஆறுங்கிற டிஸ்டன்ஸில் வந்து வச்சுருக்கோம். இந்த கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் அந்த லைன் ஜாயினிங் த பாடிஸ் வேர் த கிராவிடேஷனல் ஃபீல்டு ஈக்குவல் 0. இங்கே வந்து நம்மளுக்கு கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். எந்த பாயிண்ட்னா அந்த லைனில் இருக்க போகிற எந்த பாயிண்ட்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து 0வாக இருக்கோ அந்த பாயிண்ட்டில் கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கோ அந்த பாயிண்ட்டில் உள்ள கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி தானே? இப்போ கொடுத்துருக்க ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா எப்படி வந்துருக்கோம் அப்படின்னா ஒரு 2 மாஸ் வந்து இருக்க போகுது.
அது ரெண்டுக்கும் நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா தட் இஸ் கோயிங் டு பி கேபிட்டல் ஆர். ஒரு சைடு வந்து எனக்கு வந்து எம்ங்கிற மாஸ் இருக்குது, இன்னொரு சைடு வந்து எனக்கு வந்து 9m அப்படிங்கிற மாஸ் வந்து இருக்க போகுது. சரி, இப்போ இதில் வந்து எந்த பாயிண்டில் வந்து நம்மளுக்கு வந்து எங்கே இருந்தோன்னா டிஸ்டன்ஸ் வந்து போட்டுக்கலாம். எந்த பாயிண்டில் வந்து லெட்ஸ் சே திஸ் இஸ் எக்ஸ் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த பாயிண்டில் வந்து எனக்கு கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0 ஆயிருக்கு அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாயிண்டோட கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னங்கிறத வந்து நம்ம வந்து அடுத்த ஸ்டெப்பில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, அப்போ வந்து எந்த பாயிண்டில் வந்து கிராவிடேஷனல் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த பாயிண்டில் வந்து நான் வந்து ஒரு டெஸ்ட் மாஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். கரெக்ட், அந்த பாயிண்டில் வந்து ஒரு டெஸ்ட் மாஸ் வந்து ப்ளேஸ் பண்ண போகிறேன். அந்த டெஸ்ட் மாஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்ததுன்னா 1 kgக்கு வந்து ஈக்குவலாக இருக்க போகுது. ஏன்னா கிராவிடேஷனல் ஃபீல்டு, ரைட். அப்போ கிராவிடேஷனல் ஃபீல்டுங்கிறது டெஸ்ட் மாஸ் வந்து தட் இஸ் m2 மாஸ் வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 kg. அந்த பாயிண்டில் இருக்க போகிற ஃபோர்ஸ் வந்து 0வாக இருந்துருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அந்த மாஸை வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ எம் வந்து பிடிச்சி இழுக்க போகிறதும், ரைட் சைடில் வந்து ரெண்டு இழுக்க போகிற ஃபோர்ஸ் வந்து எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா கேன்சல் அவுட் ஆகிடணும். ஸோ எஃப் நெட் ஹேஸ் டு பி 0, ரைட். எஃப் நெட் ஹேஸ் டு பி 0. அப்போ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ரைட் சைடு இருக்க போகிற ஃபோர்ஸும் லெஃப்ட் சைடு இருக்க போகிற ஃபோர்ஸும் ரைட் சைடு இருக்க போகிற ஃபோர்ஸும் சேம் அமௌண்ட்டாக வந்து இருந்திருக்கணும். சரி தானே? அப்படியே நம்ம வெக்டார் சால்விங்லாம் பண்ண தேவையில்ல, ரெண்டு ஃபோர்ஸும் சேமாக இருந்திருக்கணும். அப்போ ரெண்டு ஃபோர்ஸையும் நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸ் என்னங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போலாம் வெக்டார் சால்விங் எங்கே பண்ணணும், எங்கே பண்ணாட்டாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து புரியணும். அப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபோர்ஸை மட்டும் போட போகிறேன். தட் இஸ் கோயிங் டு பி ஜி எம். நெகட்டிவ் சைன்லாம் போட தேவையில்லை, ரெண்டோட மேக்னிடியூட தான் இங்கே நான் வந்து ஈக்குவேட் பண்ண போகிறேன். அப்போ ஜிஎம் கேபிட்டல் எம், இது வந்து டுவர்ட்ஸ் த லெஃப்ட் வந்து பிடிச்சி இழுக்கிறது. ஃபைன். அப்போ ஜிஎம்ங்கிறது வந்து 1 kg தானே. அப்போ ஒரு எம் மட்டும் போதும், இன்னொரு எம் வந்து 1 kg. ஸோ தட் இஸ் லெஃப்ட். அப்புறம் டிவைடட் பை x² ஒரு இது. அப்போ இன்னொன்று வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ஜி, அதே மாதிரி திஸ் இஸ் கோயிங் டு பி 9m டிவைடட் பை எங்கிட்ட உள்ள டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னென்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் மைனஸ் எக்ஸ், தட் இஸ் கோயிங் டு பி r minus x the whole square. சரி தானே? எது சேமாக இருக்கோ அதெல்லாம் கேன்சல் அவுட் பண்ணிடுவோம். ஜிஎம் தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். நெக்ஸ்ட்டு வந்து அதை அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா வில் கெட் த எக்ஸ், ரைட். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு வந்து என்ன வந்து இருந்திருக்கணும்? ஸோ யூ வில் ஹேவ் சம்திங் லைக் திஸ் r minus x the whole square which is equal to 9x² வந்து இருந்திருக்கணும். பார்க்கும்போது தெரியுது ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ண மாதிரி இருக்குது. அப்போ நம்ம வந்து ஒரு ரூட் வந்து ரெண்டு சைடு எடுத்துகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரைட்டாகவே எனக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக வந்து வந்திருக்கும். அப்போ ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா ரெண்டு சைடுமே சேம் இது ஆப்ரேஷன் தான் பண்ணுறோம். ஸோ ரூட் எடுக்கும்போது எனக்கு வந்து எனக்கு என்ன வந்து இருந்திருக்கணும் அப்படின்னா யூ வில் ஹேவ் r minus x which is equal to root 9 is going to be 3 x² வந்து எக்ஸ்ன்னு வந்து வந்துருக்கணும். அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா 4x வந்து இருக்க போகுது. ஸோ 4x is equal to r. அப்போ x is equal to r divided by 4ன்னு எனக்கு வந்து வந்துருக்கணும். இப்போ வந்து நான் வந்து எதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் அப்படின்னா x என்ன அப்படிங்கிறது x is equal to r/4 அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ அந்த பாயிண்டில் உள்ள கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் என்னவாக இருந்திருக்கணும்? அதே மாஸ் வந்து 1 kg இருக்கும்போது அந்த பாயிண்டில் இருக்க போகிறேன். இப்போ வந்து அந்த பாயிண்டில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0, ஆனால் அந்த பாயிண்டில் உள்ள பொட்டன்ஷியல் வந்து நம்ம வந்து என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா சேம் வே இதே நம்ம போட்டது வந்து டோட்டல் பொட்டன்ஷியல் வந்து என்னங்கிறது வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ டோட்டல் பொட்டன்ஷியல் u is equal to ஃபர்ஸ்ட் மாஸ்னால கிரியேட் ஆகிற பொட்டன்ஷியல். ஜென்ரலாக பொட்டன்ஷியலுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்னென்னா மைனஸ் ஜி, எந்த பொசிஷனாக இருந்தாலும் சரி தான் நெகட்டிவ் தான் இங்கே வந்து கன்சிடர் பண்ணோம். அப்போ நெகட்டிவ் அப்படிங்கும்போது மைனஸ் ஜி m1 + m2 டிவைடட் பை ஆர் வந்து நான் வந்து அந்த ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது வந்து நான் வந்து போட போகிறேன். ஸோ அப்போ மைனஸ் ஜி m1 + m2. அப்போ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் m2ங்கிற மாஸ் வந்து 1 kg. அப்போ m டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி ஈக்குவல் டு r/4. ஓகே, சரி தானே? அது வந்து நம்ம வந்து கீழே வந்து போட்டுற வேண்டியதான். டியூ டு த மாஸ் m வந்து இவ்வளோ பொட்டன்ஷியல் வந்து இருந்துச்சு. அப்போ அதே மாதிரி டியூ டு த மாஸ் 9m வந்து எவ்வளோ பொட்டன்ஷியல் இருந்திருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஜி m1 m2ல் வந்து ஒரு m வந்து 9m வந்து வந்துருக்கணும். அப்போ 9m டிவைடட் பை அந்த டிஸ்டன்ஸ் இது வந்து r/4 இருந்துச்சுன்னா அதர் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 3r/4 இருந்திருக்கணும். ஸோ இப்போ இதை ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர், ரைட். அப்போ இதில் வந்து எது காமனாக இருக்கோ வெளில எடுத்துடலாமா? மைனஸ் ஜிஎம் வந்து வெளில எடுத்துகிட்டு டிவைடட் பை ஆர் அதையும் நம்ம வெளியில் எடுத்துகிட்டு உள்ளே வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா யூல் ஹேவ் 1 4. அதுக்கப்புறம் இதில் வந்து இது ரெண்டு கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ வில் ஹேவ் 3 மட்டும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உள்ளே வந்து நம்ம சால்வ் பண்ணும்போது நியூமரேட்டர் போயிடுச்சுன்னா 4 நெகட்டிவ் சைன் வெளில எடுத்துட்டோம். ஸோ 4 this 12 எனக்கு வந்து வந்துருக்கணும். அப்போ வந்து 16g மைனஸ் 16gm/rன்னு வந்து இருந்திருக்கணும். ஓகே, ரைட். ஸோ மைனஸ் 16gm/r அப்படின்னா த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 3.
இந்த சம்மு புரியணும். ஃபைன். இந்த சம்மில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த பொசிஷன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா ஃபோர்ஸ் வந்து ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணி அந்த பொசிஷன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஏன்னா அந்த பாயிண்ட்டில் உள்ள கிராவிடேஷனல் புல் 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் வந்து 0 வந்துருக்கணும். அப்போ லெஃப்ட்டும் ரைட்டும் ரெண்டுமே வந்து எனக்கு வந்து சேம் அமௌண்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து போட்டாச்சு. அதே மாதிரியே நான் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த பாயிண்ட்டில் என்னங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு வந்திருந்தாலே எனக்கு வந்து ஒரே ஃபார்முலா தான், -G(mm)/r. அந்த ஆர் வந்து ரெண்டுக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் வந்து என்ன டிஸ்டன்ஸோ அந்த ஆர் அப்படியே போட்டுற வேண்டியதான். அந்த நெகட்டிவ் சைன் வந்து இட் சிக்னிஃபைஸ் எனர்ஜிஸ் ரிலீஸ் அப்படின்னு எல்லாமே நம்ம வந்து சொல்லியிருந்திருப்போம். ஃபைன். ஃபோர்ஸ்னால் தான் நம்மளுக்கு வந்து பிரச்சனை. இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து ஸ்ட்ரைட்டாகவே அந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு போட்டுற வேண்டியதான். இதில் வந்து லெஃப்ட் சைட்லேருந்து வந்தால் இதில் வந்து லெஃப்ட் சைடில் இருந்தால் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதெல்லாம் தேவையில்லை. வி ஆர் ஃபைண்டிங் எனர்ஜி அப்படிங்கும்போது ரைட்டில் போனாலும் சரி லெஃப்ட்டில் போனாலும் சரி அதில் ஒரு எனர்ஜி கொடுத்துருந்தோம்னா அந்த சேம் எனர்ஜி ஹாஸ் டு பி தேர். ஓகே. அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் போது ரெண்டையும் உள்ளே போட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே சால்வ் பண்ணோம் அப்படின்னா வி காட் த ஆன்சர். ரைட். இந்த சம் வந்து புரியணும். இதே மாதிரி சம் வந்து இதில் ஏதோ புதுசாக இருந்தாலும் இதே மாதிரி சம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வில் டூ இன்ஆஃப் சம்ஸ். ஓகே. அதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது தானாகவே தெரிஞ்சிடும். இப்போதைக்கு இதில் கொஞ்சம் புதுசாக இருந்தாலும் இது நியூ பேட்டர்ன் சம்லாம் கிடையாது. கியூக்கு பதிலாக இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாஸ் வச்சு நம்ம வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். ஃபைன். இது வந்து புரியணும். அடுத்த சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் தான் ஃபைனல் சம். அந்த சம் என்னென்னு பார்த்துடலாம். A satellite is orbiting just above the surface of the earth with the time period capital T. just above the surface of the earth அப்படின்னா நம்ம radius of the earthலேருந்து அந்த surface மேலே ஸ்பின் ஆகுது, h வந்து இல்லை அப்படிங்கிறது அர்த்தம் தெரியணும். If D is the density of the earth and capital G is universal constant of gravitation, the quantity 3π/GD அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது. இங்கே டிங்கிறது வந்து என்னென்னா டென்சிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே எதனா நம்மளுக்கு வந்து ரிலேட் பண்ணோம் அப்படின்னா டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா வந்து ஒரே ஃபார்முலா மட்டும் தான் நம்ம வரைக்கும் படிச்சிருக்கோம். அந்த T² is proportional to R³ அப்படின்னு வந்து வந்துருக்கணும். இது வந்து சர்க்குலர் எர்த்தை சுற்றி வந்து வர்றதுனால அந்த ஒரு ஃபுல் ரிலேஷன் நம்ம வந்து படித்து வச்சுருந்துருக்கோம்ல, அது வந்து யூஸ் பண்ண வேண்டியதான். அது விட்டால் வேறு வழியே கிடையாது. அப்போ T² is equal to 4π² / G மாஸ் ஆஃப் த எர்த் வந்து ME R³ அந்த ரிலேஷன் வந்து வந்துருக்கணும். இது RE³ அப்படிங்கிற ரிலேஷன் வந்து வந்துருக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து எதை ரெண்டு ரிலேட் பண்ணணும் அப்படின்னா 3π/GD. அப்போ இதை தான் ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்க வேண்டியதான். ரீஅரேஞ்ச் பண்ணி பார்க்கும்போது இந்த G 3π/GD வர்ற மாதிரி இருக்கும்போது எனக்கு என்ன ரிலேஷன் வந்து வரணும், T வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கணும் அப்படிங்கிறதான் இங்கே வந்து நான் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி தானே. அப்போ இங்கே வந்து மாஸ் ஆஃப் த எர்த்தை வந்து நான் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் டென்சிட்டி வந்து ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். டென்சிட்டிக்கு ரீப்ளேஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது கேன்சல் அவுட் ஆகுதுன்னு. ஓகே. ஃபேன்சியாக ஏதாச்சும் ஒன்று கேன்சல் அவுட் ஆகி தான் ஆகணும். அப்போ T² is equal to 4π² / G. மாஸ் ஆஃப் த எர்த் வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டென்சிட்டி டைம்ஸ் த வால்யூம். ரைட். மாஸ் ஆஃப் த எர்த் இஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி ஆஃப் த எர்த் டைம்ஸ் த வால்யூம். வால்யூம் வந்து எனக்கு என்ன வந்துன்னா 4/3πRE³ எப்போவுமே யூஸ் பண்ணோம்ல அதே டெக்னிக் தான். அப்போ RE³ வந்து டென்சிட்டிக்கு வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்துருக்கதை யூஸ் பண்ணிடலாம். தட் இஸ் கோயிங் டு பி D. ரைட். அப்போ டென்சிட்டிக்கு வந்து எனக்கு வந்து என்ன வந்துருக்கணும் அப்படின்னா டி தான் வந்து டென்சிட்டின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. சரி. நான் கேபிட்டல் G வந்து யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் தான், அது அப்படியே இருக்குது. இப்போ இது சேமாக இருக்கும், அதில் கேன்சல் அவுட் பண்ணிடலாமா. அப்போ வந்து RE³ வந்து இட் வில் கெட் கேன்சல். 4 தட் இஸ் கோயிங் டு கெட் கேன்சல். அடுத்து வேறு என்ன கேன்சல் அவுட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பையும் இங்கே வந்து π² வந்து ஒரு பையும் வந்து இட் வில் கெட் கேன்சல். ரைட். அப்போ இதை ஜஸ்ட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா என்ன வருதுன்னு பார்த்துடலாம். அப்போ ரீஅரேஞ்ச் பண்ணும்போது ஐ வில் ஹேவ் T² which is equal to டினாமினேட்டரில் GD வந்து வந்துருக்கணும். அப்போ 3 வந்து எனக்கு வந்து என்ன ஆயிரும் அப்படின்னா நியூமரேட்டருக்கு வந்து போயிடும். கரெக்ட். அப்போ 3π. ஃபைன். தட்ஸ் இட். ஃபினிஷ். ரைட். அப்போ வந்து எனக்கு வந்து என்ன வந்து இருக்கணும் அப்படின்னா 3π/GD. அப்போ 3π/GD வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே மேட்ச் ஆகிற மாதிரி வந்துருச்சு. ஸோ 3π/GD வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா இட் ரெப்ரசென்ட்ஸ் T². ஃபைன். த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 2. இந்த சம் வந்து தெளிவாக புரிஞ்சுருந்துருக்கணும். ஃபைன். நம்ம வந்து அந்த ரிலேஷனை ஸ்ட்ரைட்டாக அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணாலே எனக்கு வந்து அந்த இது வந்து வந்துடும். இங்கே வந்து மாஸ் ஆஃப் த எர்த்துக்கு பதிலாக டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம் மட்டும் போட்டு ரீஅரேஞ்ச் பண்ணோம். வி காட் த ஆன்சர். ஸோ இதோட PYQ 2023 வரைக்கும் நம்ம தேவையான எல்லா சம்ஸுமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதில் எல்லாமே கிளியராக இருந்தால் போதும். இதை ஒரு தடவை ஜஸ்ட்டு எல்லா PYQமே நல்லா சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அஸ் யூஷுவல் டெஸ்ட் பேப்பர் வந்து ஒன்று வந்து அப்லோட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட் பேப்பரும் நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சாப்டர் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்டட் ஃபார் த NEET. ஃபைன். ஸோ வித் திஸ் த சாப்டர் த வீடியோ கெட்ஸ் கம்ப்ளீட்டட். பை.